ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஏற்கனவே ஜாகிரஃபியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் செகண்ட் பார்ட் தான் நான் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹூ புட் அன் எண்ட் டு த டுயல் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் பை ராபர்ட் கிளைவ்? பார்த்தோம்னா வாரன் ஹாஸ்டிங். அதாவது ராபர்ட் கிளைவால் கொண்டு வரப்பட்ட இரட்டை ஆட்சி முறைக்கு முடிவு கொண்டு வந்தவர் யார்? வாரன் ஹாஸ்டிங். ஸோ ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார்னா டுயல் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது இரட்டை ஆட்சி வந்து கொண்டு வருவார் அவர் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா வாரன் ஹாஸ்டிங் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுவார்னா அந்த ராபர்ட் கிளைவ் ஏற்படுத்தின அந்த இரட்டையாட்சியை வந்து முடிவு கொண்டு வந்துட்டு ஒற்றையாட்சி வந்து கொண்டு வருவார். ஓகேங்களா? ஸோ முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி நமக்கு நல்லாவே தெரியும். முதுமலை எங்கே இருக்குன்ட்டு? தமிழ்நாடு. ஸோ முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில். இந்த வைல்ட் ஆஸ் சாங்சுரி லைஸ் இன் தமிழ்நாடு. அதாவது காட்டுக்கழுதை சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. அதே மாதிரி விச் ஆர் த ஃபாலோயிங் டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் நார்த் இந்தியா? பார்த்தோம்னா துத்வா. கீழ்கண்டவற்றில் வட இந்தியாவில் அமைந்துள்ள புலிகள் காப்பகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா துத்வா. ஸோ வந்து இந்த டைகர் கன்சர்வேஷன் சொல்லிட்டு வந்து என்னன்னா புலிகள் இப்போ எப்படி வனவிலங்கு காடுகள் இதுன்னு சொல்லிட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ட் போடுவாங்க இல்லையா, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ட் போடுவாங்க. அந்த மாதிரி புலிகள் வந்து அதுங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு டைகர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒன்று போட்டுப்பாங்க. புலிகள் பாதுகாப்பு ஆக்ட், தமிழ் எனக்கு சரியா வரல. ஸோ ஆக்ட்னா சட்டம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அது இயர் பார்த்தோம்னா 1973 வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது? துத்வா. புலிகள் காப்பகம் துத்வா. Which one of the following was the purpose of Project Elephant? So to kill elephant இல்ல to put elephant in the zoo, to protect elephant from illegal hunting, to put elephants in the island. அதாவது எதுக்கு வந்து யானைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து ஏற்படுத்தின்னு பார்க்கும்போது யானை கொல்றதுக்கா இல்ல சரணாலயத்தில் அடைக்கிறதுக்கா இல்ல யானைகளை வேட்டையாடுறதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கா யானைகளை தீவுகளில் அடைக்கலாம். ஸோ நீங்க இதை வந்து ஒரு முறை உற்று நோக்க வேண்டும். உற்று நோக்கும் போதே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இது இது கொல்றதுக்கு பயணத்துக்கு அவங்க பண்ணுவாங்களா. ஸோ அது ஆக்சுவலி வந்து இல்லீகல் ஆக்ட்ல. ஸோ அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுமாதிரி ஜூல அடைக்கிறதுக்காகவா சரணாலயம் பண்ணுவாங்க? வாய்ப்பு இல்லை இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அடுத்து பார்த்தோம்னா யானைகளை தீவுகளில் அடைத்தல். ஸோ தீவுகள் அடைக்கிறதுன்றது ஒரு ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து வியர்டாக இருக்குல்ல, இந்த ஏபிடி 2-3மே. ஸோ பார்க்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்கன்னா அந்த இதை வந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கும்ல, அது ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கு அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. அப்படின்னும் போது இதுலேருந்து தெரியுது ஆன்சர் வந்து டு ப்ரொடெக்ட் எலிஃபண்ட் ஃப்ரம் இல்லீகல் ஹண்டிங். ஸோ இதுக்கு ஆன்சரே தெரியலனா கூட இது பண்ணலாம். அதாவது யானைகளை வேட்டையாடுறது வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இது எந்த இயரில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அக்கார்டிங் டு ஃப்ளூயிட் மொசைக் மாடல் பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மேட் ஆஃப். அதாவது திரவ மொசைக் மாதிரியின்படி பிளாஸ்மா ஜவ்வானது எதால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதால் ஆனதுன்னு பார்த்தோம்னா பாஸ்போலிபிட்ஸ், இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் புரோட்டீன். அதாவது பாஸ்போலிபிட்கள், உள்ளார்ந்த புரதங்கள் மற்றும் வெளிப்புற புரதங்கள் இதான ஆனது தான் இந்த பிளாஸ்மா ஜவ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஸோ கொஸ்டின் வந்து மாற்றி கூட கேட்கலாம். அக்கார்டிங் டு டேஸ் மாடல் பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மேட் ஆஃப் பாஸ்போலிபிட்ஸ், இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் புரோட்டீன் கேட்கலாம். அதாவது எந்த மாதிரியின்படி பிளாஸ்மா ஜவ்வானது பாஸ்போலிபிட்கள், உள்ளார்ந்த புரதம் மற்றும் வெளிப்புற புரதங்கள் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ வந்து இதுல கீவேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளூயிக் மொசைக் மாடல், அதே மாதிரி பிளாஸ்மா மெம்பரேன், ஃப்ளூயிக் மொசைக் மாடல், பிளாஸ்மா மெம்பரேன், அதுக்கப்புறம் இது 3மே வந்து கீ பாயிண்ட். அடுத்து which one of the following is known as the land of rice revolution? அதாவது பின்னற்றில் அரிசி புரட்சி நிலம் அப்படின்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ். அதாவது அரிசி புரட்சி நிலம் இது பிலிப்பைன்ஸ். அடுத்து which of the following is not a local wind? அதாவது லோக்கல் விண்டு, அதாவது தலைக்காற்று எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு பார்க்கும்போது ட்ரேட் விண்டு தான். மற்றபடி பார்த்தோம்னா ப்ரீஸ், கடல்ல நிலக்காற்று, லூ அப்படின்றது பார்த்தோன்னா தார் டெசர்ட்ல வர ஒரு விண்டு, லோக்கல் ஒரு விண்டு தான். ஸோ அப்படின்னும் போது அது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வியாபார காற்று, ட்ரேட்னாவே என்னது வர்த்தகம் இல்லையா. ஸோ அப்படின்னும் போது அதில் வந்து வராது. ஓகே, அடுத்து K3 சிங்கானா ஏரியா இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் மினரல்? K3 சிங்கானா பகுதி எந்த தாதுவிற்கு பெயர் போனது அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர். இது காப்பர். ஸோ K3 சிங்கானா பகுதி காப்பர், தாமிரமுக்கு பெயர் பெற்ற பகுதி. Who has used the terminology supernova? Supernova அப்படின்ற கலை சொல்லானது யாரால் பயன்படுத்தப்படுது பார்த்தோம்னா எஃப் ஹேலி. அவரால் தான் பார்த்தோம்னா சூப்பர்னோவா அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணப்படுச்சு. விச் ரிவர் இஸ் நோன் அஸ் சார் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்? ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஷின். மேற்கு வங்காளத்தின் துயரம் எது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா தாமோதர். ஸோ இந்த மாதிரி நிறைய
இந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலோட துயரம், அப்புறம் பஞ்சாபோட துயரம் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து நிறைய வரும், சாரோ ஆஃப் இது அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மழை காலத்துல அந்த மாதிரி சீசன்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாக வெள்ளப்பெருக்கால பயங்கரமான சேதமா ஏற்படுத்தக்கூடிய ஆறு இது. ஸோ அதனால தான் அந்த வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல தான் அந்த தாமோதர் ஆறு இருக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி பெருக்கு எடுக்கும்போது பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்துறதுனால தான் துயரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வந்து வெஸ்ட் பெங்காலோட துயரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தாமோதர் அப்படின்ற ஒரு நதி தான். In India, which state ranks first in maize production? அதாவது இந்தியாவில் எந்த மாநிலம் மக்காச்சோளம் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறதுனா கர்நாடகா. கர்நாடகாவில் தான் பார்த்தோம்னா மக்காச்சோளம் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் இடம். மெய்ஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தோம்னா கர்நாடகா. The ulcer is mostly due to infections by a bacterium called Helicobacter pylori. அதாவது குடல் புண் ஏற்படுது இல்லையா, அல்சர்னா குடல் புண் இல்லையா. ஸோ அந்த குடல் புண் தோன்ற காரணமான பாக்டீரியா. ஸோ அது நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதாவது சாப்பாடு சரியா சாப்பிடல, இல்லை வந்து டிப்ரெஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம உடம்புக்குள்ளாரே வந்து நடக்கிற ஒரு சில பல மாற்றங்களால நம்ம வந்து ஒழுங்கான ஒரு இது இல்லாமல் இருக்கிறதுனால வருது. பட் வந்து இன்ஃபெக்ஷன் மூலியமாகவும் அல்சர் வரும். அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி. இது என்ன பண்ணோம்னா போயிட்டு அந்த நம்ம ஸ்டொமக் லைனிங் வந்து மியூக்கஸ் மெம்பரேன் வந்து என்ன பண்ணால் பாதுகாக்கும். அதை சாப்பிட்டு அரிச்சிடும். அப்படி அரிக்கும்போது என்ன ஆகும், அது அரிக்கிறதுனால தான் அல்சரே வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நமக்கு அல்சர் வரும். இது பார்த்தோம்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி. ஸோ பெரும்பாலும் குடல் புண் தோன்ற காரணமாக இருக்க பாக்டீரியம் ஹெலிகோபாக்டர் பைலோரி. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் சன், அதாவது சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோ பார்த்தோம்னா 60,000 டிகிரி செல்சியஸ், 6,000 டிகிரி செல்சியஸ் தான் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6,000 டிகிரி செல்சியஸ். ஓகே, அடுத்து the winds that blow from a particular direction throughout the year are known as the planetary winds. அதாவது ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்றுகளை எவ்வாறு அழைக்கின்றோம் பார்த்தோம்னா கோள் காற்றுகள். அதாவது ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்றுகளை வந்து கோள் காற்று, பிளானட்டரி விண்ட்ஸ். பர்டிகுலர் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் நோக்கி இப்போ வீசிட்டு இருக்க காற்றை என்ன சொல்லுவாங்கன்னா பிளானட்டரி விண்ட்ஸ், கோள் காற்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஓகே. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரி, இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். ஓகே, எந்தெந்த ஏரியாவில் என்ன மாதிரியான சாயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாபரில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அன்சார்ட்டட் செடிமெண்ட்ஸ் அப்படின்வாங்க. அதுக்கடுத்து டெராயில் பார்த்தோம்னா மார்ஷி டேக், பாங்கரில் பார்த்தோம்னா ஓல்டர் அலிவியம், காதலில் பார்த்தோம்னா நியூவர் அலிவியம். ஸோ பாபர் என்னது, மார்ஷி ட்ராக். அதாவது பாபர் வேற பாங்கர் வேற, ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பாபர் அன்சார்ட்டட் செடிமெண்ட், டெராய் பார்த்தோம்னா மார்ஷி ட்ராக், பாங்கர் பார்த்தோம்னா ஓல்டர் அலிவியம், காதல் பார்த்தோம்னா நியூவர் அலிவியம். ஸோ பாகர் பார்த்தோம்னா கரடு முரடான படிவு, தராய் பார்த்தோம்னா சதுப்பு படிவு, பங்கார் பழைய வண்டல் மண், காடை பார்த்தோம்னா புதிய வண்டல் மண் படிவு. ஹிமாலயன் ரேஞ்ச் லென்த், அதாவது இமயமலையோட நீளம் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2560 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ ஹிமாலயன்லேயே நிறைய பிரித்து அது இருக்கும். அதில் வந்து எவ்வளோ ஒரு ரேஞ்ச், அதோட நீளம் இவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தோம்னா 2560 கிலோமீட்டரா மீட்டரான்றதை பார்த்துக்கணும். கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கணும். 2560. அடுத்து ஸோ இது பார்த்தோம்னா எந்தெந்த மாதிரி கழிவு வந்து எப்படி வந்து நம்ம வெளியேற்றணும், அதாவது இப்போ எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது என்ற சுற்றுச்சூழலுக்கு இருக்குன்னா இப்படி தான் வந்து வேஸ்ட்டை ஒரு கழிவை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், அதாவது கதிர்வீச்சு கழிவு. அது இங்கே அட்டாமிக் இதிலலாம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ மெயினாக அங்கெல்லாம் பார்த்தோன்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் தான் நிறைய இதாகும். ஸோ அதுலேருந்து வெளியேற ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் பார்த்தோம்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப பாதிப்பு கொடுக்குது. கேன்சர் முதற்கொண்டு எல்லாமே பல ஹார்ம்ஃபுல்லான விஷயம். ஸோ அதை எப்படி வந்து முறையாக வேஸ்ட்டை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா லேண்ட் ஃபில்ஸ் மூலிமா புதைக்கிறது. அதாவது மனுஷங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து வரவே கூடாது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, புதைச்சிடுவாங்க. அதான் லேண்ட் ஃபில்ஸ். நிலத்தில் நிரப்புதல். அடுத்து பயோமெடிக்கல் வேஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சர்னேஷன், அதை எரித்து சாம்பலாக்கணும். பயோமெடிக்கல் வேஸ்ட்னா என்னது, ஹியூமன் பார்ட்ஸு வேஸ்டான அந்த மெடிக்கல்ஸு, நீடில்ஸு, சிரிஞ்சஸ், இந்த மாதிரி எல்லாமே பயோமெடிக்கல் வேஸ்ட் தான். சரி, நீடில் சிரிஞ்சஸ் வராது. பயோமெடிக்கல்னாவே என்னென்னா உயிரி, அதாவது மருத்துவ கழிவு, அதாவது ஹியூமன் பார்ட்ஸு ஆப்ரேஷன் பண்ணும்போது வர கட்டிங்க அதெல்லாம் வரும் இல்லையா, பிளட்டு, அப்புறம் பஞ்சு, அந்த பிளட்டு துடைக்கிற பஞ்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணால் எரிச்சிடணும். அதாவது இன்சர்னேஷன், எரித்து சாம்பலாக்குதல்.
சைனைடு வேஸ்ட், சைனைடு கழிவு என்ன பண்ணுன்னா பயோரெமிடேஷன், உயிரிய தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சம் பாக்டீரியாஸ் அந்த மாதிரி வச்சு அதை ரீசைக்கிள் பண்ற மாதிரி பண்ணணும். அது சைனைடு கழிவு பயோரெமிடேஷன். அடுத்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல் வேஸ்ட், சிறிதளவான வேதிய கழிவு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்பரப்புல மூடி வச்சாலே வந்து போதும், சிறிதளவு வேதிய கழிவு இருந்துச்சு. ஸோ என்னென்னது கதிர்வீச்சு கழிவு பார்த்தோம்னா நிலத்தில் நிரப்புதல், மருத்துவ கழிவு எரித்து சாம்பலாக்குதல், சைனைட் கழிவு உயிரிய தீர்வு, சிறிதளவு வேதி நிரப்புதல், மேற்பரப்பில் மூடி வைத்தல். ஸோ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், landfills, biomedical waste, incineration, cyanide waste, bioremediation, small amount of chemical waste, surface impoundment. Okay, first aid to be given to electrocuted person with cardiac arrest. அதாவது வந்து மின்சாரம் தாக்குதல் இதய துடிப்பு நின்றுவிட்ட ஒருவருக்கு மேற்கொள்ள வேண்டிய உடனடி சிகிச்சை என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து ஷாக் அடிக்குது, ஷாக் அடிச்சோன்னா என்ன ஆகும்னா ஹார்ட் வந்து நின்று போயிடும் இல்லையா, கார்டியாக் வந்து அப்படியே அரெஸ்ட் ஆகி நின்று போயிடும். ஸோ அப்போ என்ன இடைத்துடிப்பு நின்றுச்சுன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் கார்டியாக் கம்ப்ரெஷன் மசாஜ் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ அந்த இதயத்து மேலே கையை வச்சு அழுத்துவாங்க, அந்த மாதிரி உடனடியாக மார்பு பகுதியில் இதயத்திற்கு மேல் அழுத்தி பிசைதல் அதை செய்யணும். அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் 11 செகண்ட்ஸ் 11 மினிட்ஸ் சம்திங் ஒரு டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளார மூளைக்கு வந்து ஆக்சிஜன் போகலைன்னா மூளை வந்து செத்து போய் அதுக்கப்புறம் மனுஷங்க செத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளார இதயத்தை வந்து நம்ம துடிக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், மூச்சு காற்று வந்து ஆக்சிஜன் வந்து மூளைக்கு வந்து போய் சேரணும். மூளைக்கு போய் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், லங்ஸ் வந்து ஒர்க் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், காற்று முதல்ல கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து மவுத் டு மவுத் ரெசிட்டேஷன் அப்படின்வாங்க, வாயின் மேலே வாய் வைத்து சுவாச தூண்டுதல் செய்தல். ஸோ நம்ம காற்று வந்து அழுத்தி வாயில் விட்டு நம்ம இது பண்ணணும், கொடுக்க மூலிமா பார்த்தோம்னா இது பண்ணுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க, இதய துடிப்பு வந்து இது பண்ணுவாங்க. அடுத்து இதய நுரையீரல் செயல் தூண்டல், கார்டியோ பல்மனரி ரெசிட்டேஷன். ஸோ அதாவது இதய நுரையீரல் செயல் தூண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் இது, அது மூணுமே செய்யணும். அதாவது எப்படிலாம் பண்ணுவாங்கன்னா அந்த எலக்ட்ரிக் இது வைப்பாங்க இல்லையா, அந்த இது மாதிரி இருக்கும், அது எடுத்து எலக்ட்ரிக் பல்ஸ் விட்டு வச்சாங்கன்னா ஒரு மாதிரி துடிச்சு அந்த ஹார்ட் வந்து துடிக்க வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது மூணுமே வந்து செய்யணும், அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா who had developed the central place theory, அதாவது மைய இட கோட்பாட்டை அறிமுகப்படுத்துவது யாருன்னு பார்த்தோம்னா வால்டர் கிறிஸ்டாலர் தான் மைய இடக்கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர். சென்ட்ரல் பிளேஸ் தியரி பண்ணது வால்டர் கிறிஸ்டாலர். அடுத்து which one of the following mountain system is oldest, அதாவது பார்த்தோம்னா ஆரவழி ரேஞ்ச், இமயமலைக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா இது ஆரவழி ரொம்ப வருஷத்துக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சொல்லப்போனால் இமாலயா இது பார்த்தோம்னா யங்கஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது மடிப்பு மலை, இளமையான மடிப்பு மலை சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதாவது யங்கஸ்ட் ஃபோல்ட் மவுண்டைன் அப்படின்வாங்க. ஸோ இது பார்த்தோம்னா டெட் சி அப்படின்றத மடிச்சு தானே வந்துச்சு இமாலய மலையாக இருந்தால் நம்ம சொல்லுவாங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இது ஓல்டஸ்ட் இருக்கிற மவுண்டைன் சிஸ்ட்லேயுமே ஓல்டஸ்ட்னா ஆரவழி மலைத்தொடர் தான், பழமையான மலைத்தொடர்னாவே ஆரவழி மலைத்தொடர் தான். அடுத்து தேர்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் growth was stimulated by, அதாவது மூன்றாவது முறையாக எந்த புரட்சியின் தூண்டுதல் மக்கள் தொகை பெரியது பார்த்தோம்னா சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது அறிவியல் தொழில்நுட்ப புரட்சி. ஸோ இதில் வந்து நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் அழகாக பண்ணலாம். ஸோ ஒரு பாப்புலேஷன் வந்து இதாகுது பெருகுதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி யோசிக்கும் போது ப்ளூ ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன்லாம் யூஸ் ஆகுமா. ஸோ ஒயிட் ரெவல்யூஷன்னா என்னது, எதுக்கு வரும், மில்க் ப்ரொடக்ஷன். ப்ளூ ரெவல்யூஷன்னா சீ ப்ராடக்ட்ஸ், க்ரீன் ரெவல்யூஷன்னா ஃபார்மிங். ஸோ இதுக்கும் பாப்புலேஷன் க்ரோத்துக்கும் என்ன சம்மந்தம், ஓகேங்களா. ஸோ அப்படின்போது சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் காரணம். என்னன்னு பார்த்தோம், ஏன் அப்படி காரணம்னு பார்த்தோம்னா இப்போ அந்த டைமில் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இல்லாத டைமில் என்ன ஆச்சுன்னா மெடிசன் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது, வேக்சின் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன், ஒரு சயின்ஸில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இல்லாதனால வேக்சின் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால தான் சின்னதாக ஒரு காலரா பெருசு தான். பட் இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எராடிகேட் ஆன டைமில் தானே இருக்குது இந்த காலரா, அதுவும் இந்த ஸ்மால் பாக்ஸ்லாம் சுத்தமாக எராடிகேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் பெரிய நோய், ஸ்மால் பாக்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா உடனே இறந்துற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ அதுக்கான வேக்சின் இல்லாதனால. ஸோ அதனால் வந்து சயின்டிஃபிக் வந்து அந்த சயின்ஸில் வந்து ரெவல்யூஷன் நடந்ததுனால தான் பார்த்தோன்னா வேக்சின்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா மேக்ஸிமம் உயிரிழப்பு தடுக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, இண்டஸ்ட்ரீஸ் தேவை, அது ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஒவ்வொன்றா மனுஷங்க தயாரிக்க முடியாது, இண்டஸ்ட்ரி தான் தயாரிக்க முடியும். ஸோ அப்படின் போது இண்டஸ்ட்ரியில் ரெவல்யூஷன் வரும்போது நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க ப்ரொடக்ஷன், வேக்சின் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா வேக்சின் நிறைய கிடச்சிச்சு, மருந்து நிறையா கிடச்சிச்சு உடனடியாக.
அதனால வந்து ஃபெசிலிட்டிஸ் அதிகமாச்சு, உயிரிழப்பு வந்து கம்மியாச்சு. உயிரிழப்பு கம்மியாகும் போது என்னாச்சுன்னா பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்காக குரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து 3வது முறையாக இது பண்ணது எந்த புரட்சின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ 3வது முறையாக எந்த புரட்சி? அறிவியல் தொழில்நுட்ப புரட்சி. அடுத்து ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆஃப் நாமினேட்டட் ஃபார் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாக்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர் எத்தனைன்னு பார்த்தோம்னா 12. பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணுவார் 12 பேர்த்த. சயின்ஸு, லிட்ரேச்சர், ஃபிலாசபி இந்த மாதிரி இதில் பெட்டராக இருக்கவங்கள செலக்ட் பண்ணுவார் பிரசிடென்ட்டு, இந்த 12 பேர்த்த. இதே லோக்சபாக்கு எத்தனை பேர்த்த? 2 பேர்த்த வந்து பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த பிரசிடென்ட்டோட எலெக்ஷனுக்கு வந்து ஓட் போடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. பட் வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போடலாம் இவங்க நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே. அடுத்து ஹூ லான்ச் த ஜாயிண்ட் போலார் சேட்டலைட் சிஸ்டம் 1 யாருன்னு பார்த்தோம்னா நாசா, நோவா. இது 2, அதாவது NOAA அப்படின்ற 2 இதுவும் சேர்ந்து தான் போலார் சிஸ்டம் சேட்டலைட் சிஸ்டம் 1, அதாவது ஜாயிண்ட் போலார் சேட்டலைட் சிஸ்டம் 1 அதை வந்து லான்ச் பண்ணாங்க. யாராவது? நாசா அண்டு NOAA. கூட்டு துருவ செயற்கோள் அமைப்பு என்ற விண்கலத்தை ஏவியது யாருன்னு பார்த்தோம்னா நாசா அண்டு NOAA. அடுத்து விச் இஸ் கால்ட் எ ப்ளூ பிளானட் ஆஃப் சோலார் சிஸ்டம். அதாவது சூரிய மண்டலத்தின் நீல கிரகம் என்று அழைக்கப்படுறது என்னன்னா எர்த். நம்மளுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ மார்ஸ் பார்த்தோம்னா ரெட் பிளானட், சிவப்பு கிரகம் அப்படின்வாங்க. பிகாஸ் பார்த்தோம்னா எர்த்தில் நிறைய வாட்டர் கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட 98% பக்கம் 97-98% வரைக்கும் வாட்டரால் சூழ்ந்துருக்கு. அதனால தான் எர்த்தை பார்த்தோம்னா ஒரு மாதிரி க்ரீனிஷ் ப்ளூவில் வந்து தெரியும். அதனால தான் ப்ளூ பிளானட்னுவாங்க. அதே மாஸ் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அயன் ஆக்சைட்ஸால் நிரம்பி இருக்கு. அதில் இருக்க நிறைய இது பார்த்தோம்னா அயன் ஆக்சைடு. அதனால தான் ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து சூரிய மண்டலத்து நீல கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா பூமி. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா பாசஸ் அது எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு, அதாவது கணவாய் அது எந்தெந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இது பார்க்கலாம். ஜோஜில்லா எது? ஜம்மு காஷ்மீர். எப்படின்னா வச்சுக்கோங்க, ஜோஜா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜலப்லா என்னது? சிக்கிம். அடுத்து நாமாபாஸ் வந்து உத்தரகாண்ட். சிப்கிலா வந்து இமாச்சல் பிரதேஷ். ஸோ சிப்கிலா தெரிஞ்சிச்சுனாவே ஓரளவுக்கு இதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். வேறு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஜோஜில்லா ஜம்மு காஷ்மீர், ஜலப்லா சிக்கிம், நாமாபாஸ் உத்தரகாண்ட், சிப்கிலா இமாச்சல் பிரதேஷ். இங்கே தமிழ்லேயும் அதே தான் வரும். ஜோஜில்லா, ஜலப்லா, நாமாபாஸ், சிப்கிலா. அடுத்து சைக்ளோன் சூறாவளி அது எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பேக்கியோ எங்கன்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ். டைஃபோன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சைனா. வில்லிவிலிஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. டைஃபு பார்த்தோம்னா ஜப்பான். ஓகேங்களா. ஸோ பேக்கியோ பிலிப்பைன்ஸ், டைஃபோன்ஸ் சைனா, வில்லிவிலிஸ் என்னது ஆஸ்திரேலியா, டைஃபு பார்த்தோம்னா ஜப்பான். மகாகாலி ட்ரிட்டி ஆன் ஷேரிங் ரிவர் வாட்டர் இஸ் பிட்வீன் எதுக்கு நடுவில் பார்த்தோம்னா இந்தியா, நேபாள். ஸோ இது வந்து ஆக்சுவலி 12th பாலிடிக்ஸில் வந்து இருக்குது. அதாவது எந்தெந்த எந்தெந்த இதுக்கு நடுவில் ரிவருக்கு நடுவில் என்னென்ன ட்ரீட்டி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்தியா, பாகிஸ்தான் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நீங்கள் அடிச்சிருக்கலாம். ஸோ மகாகாலி ட்ரீட்டின்றது எதுக்கு நடுவில் பார்த்தோம்னா இந்தியா, நேபாள். அதாவது ஆற்று நீரை பகிர்ந்து கொள்ளும் மகாகாலி உடன்படிக்கை இவ்விரு நாடுகளில் இடையானது. எதுன்னு பார்த்தோம்னா இந்தியா அண்ட் நேபாளம். Identify the state whose population density is higher than the average population density of India. இதுன்னு பார்த்தோம்னா கோவா. அதாவது இந்திய சராசரி மக்கள் அடர்த்தியை விட அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலத்தை அடையாளம் காண்க. எதுன்னு பார்த்தோம்னா கோவா. ஸோ இந்தியாவில் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது மக்கள் அடர்த்தி பார்த்தோம்னா ஆவரேஜை விட அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி எந்த இடம்னு பார்த்தோம்னா கோவா. ஸோ ஆவரேஜாக இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு அந்த மாதிரி. ஸோ அதை விட அதிகமாக இருக்குது, அந்த ஆவரேஜ் மீறி அதிகமாக இருக்கிற ஸ்டேட் எதுன்னு பார்த்தோம்னா கோவா. த 2011 பாப்புலேஷன் சென்சஸ் ஆஃப் இந்தியா இஸ் எத்தனாவது சென்ஸ்ன்னு கேட்குறாங்க. 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தோம்னா எத்தனாவது கணக்கெடுப்புன்னு பார்த்தோம்னா 15வது சென்சஸ், 15th சென்சஸ், 15வது கணக்கெடுப்பு 2011. இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரோட் பிரிட்ஜ் கனெக்ட்ஸ் டேஷ் ஸ்டேட் டு டேஷ் ஸ்டேட். அதாவது இந்தியாவின் நீளமான சாலை பாலம் எந்த மாநிலத்துக்கு இணைந்து பார்த்தோம்னா அசாம்ல அருணாச்சல் பிரதேஷ். இதே மாதிரி உயரமான பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க.
இது பார்த்தோன்னா லாங்கஸ்ட் நீளமானது அஸ்ஸாம்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ். அடுத்து ஹூ இஸ் அசோசியேட்டட் வித் ப்ளூ வாட்டர் பாலிசி, அதாவது நீல நீர் கொள்கை எது தொடர்புனா அல்மெய்டா. ரொம்பவே முக்கியமானது, அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ ப்ளூ வாட்டர் பாலிசி நீல நீர் கொள்கைனாவே அல்மெய்டா. மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ரெஷர் பெல்ட் அதாவது வளியழுத்த மண்டலம், அதோட வெப்பமும் ஈரப்பதமும் டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்சர். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ப்ரெஷர் பெல்ட்டில் எந்த மாதிரி டெம்பரேச்சரும் மாய்ஸ்சரும் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவட்டேரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் பூமத்திய ரேகை தாழ்வழுத்த மண்டலம். அதில் பார்த்தோன்னா ஹாட் அண்ட் வெட். ஹாட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பார்த்தோம்னா வெட்டாகவும் இருக்கும். ஸோ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இது பார்த்தோம்னா ஹாட் அண்ட் ட்ரை, மிகுந்த வெப்பமும் வறட்சியும் உடையது. இதே சப் போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்ட் அண்ட் வெட். ஸோ குளிரும் ஈரப்பதம் முடியாது. ஸோ போலார் ரீஜனாவே என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். பனியாறுகள் இந்த மாதிரி தானே போலார் ரீஜனாவே, துருவம்னாவே அந்த மாதிரி தானே. ஸோ அப்படின்னும் போது கோல்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ லோ அப்படின்றத வச்சு லோவாக இருக்குது, ப்ரெஷர் ரொம்ப இதாக இருக்குது, லோவாக இருக்குது, ப்ரெஷர் லோவாக இருக்குன்னா வெட்டாக தான் இருக்கும் அந்த இடம். அதேமாதிரி போலார் வந்து ஹை ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னாலே கோல்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, லோ ப்ரெஷர் பார்த்தோம்னா எப்பவுமே வந்து வெட்டாக இருக்கும். லோ ப்ரெஷர் அப்படின்னு வந்துச்சுனாவே வெட்டு தான் இருக்கும் அதோட மாய்ஸ்சர் எங்கேயுமே, ஈக்குவேட்டராக சரி போலாராக இருந்தாலும் டிராபிக்காக இருந்தாலுமே. இதே வந்து டிராபிக்கல் அப்படின்னாவே பார்த்தோம்னா என்னன்னு சொல்லுவோம், உபாயன இதுன்னு சொல்லுவோமா. ஸோ அது பார்த்தோம்னா எப்படியுமே ஹாட்டாக தான் இருக்கும். டிராபிக் ஏரியாவே என்னது அப்படின்னாலே பார்த்தோம்னா ஹாட் தான். அதே மாதிரி பார்த்தோம்னா ஈக்குவேட்டல் நடு இதில் பார்த்தோம்னா அதுவும் ஹாட்டு தான். அதுக்கு கீழே போலார் அப்படின்னு வந்துச்சுனாலே கோல்டு. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லோ ப்ரெஷர்னா என்னது, லோ ப்ரெஷர்னா எப்பவுமே வெட்டாக தான் இருக்கும், ஹை ப்ரெஷர்னா எப்பவுமே ட்ரையாக தான் இருக்கும். லோனாவே என்னது டெம்பரேச்சர் லோன் அப்படின்னு வச்சு, லோவாக இருந்தால் என்ன ஆகும், ஐஸ் கட்டியுமே அப்படி வெட்டாக ஈரமாக தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹை ப்ரெஷர்னா என்னது, ஹையாக இருந்துச்சுனால என்னது ஹாட்டாக தான் ட்ரையாக தான் இருக்கும், ஹாட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா போலார் ரீஜனில் எப்பவுமே கோல்டு, மற்றபடி ஈக்குவேட்டல் டிராபிக்கல் அதில் எல்லாமே பார்த்தோம்னா ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது தாழ்வழுத்த மண்டலம் அப்படின்னாலே ஈரமாக தான் இருக்கும், ஈரம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதே உயர் அழுத்தம் அப்படின்னாலே பார்த்தோம்னா வறட்சியாக தான் இருக்கும் அந்த இடத்துல. அடுத்து இதே வந்து பூமத்திய ரேகை உபாயன இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாவே அந்த இடத்துல ஹாட்டாக தான் இருக்கும், மிகுந்த வெப்பமாக தான் இருக்கும். துருவம் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சுனாலே அந்த இடத்துல வந்து சில்லுன்னு குளிராக தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சு இது போட்டுக்கோங்க. அந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா. Which of the following is not a scale for expressing the intensity of earthquake? அதாவது புவி அதிர்வின் தீவிரத்தை தெரிவிக்காத அளவு எது அப்படின்னு பார்த்தோம்னா மார்டின் லேண்டர் ஸ்கேல். மற்றபடி பார்த்தோம்னா ரிக்டர் ஸ்கேல் வச்சு தான் அளப்பாங்க, அது நம்ம நல்லாவே தெரியும். ரோசிஃபாரல் ஸ்கேல், அதே மாதிரி ஜப்பான் மீட்டியாலஜிக்கல் ஏஜென்சி ஸ்கேல். இது மூணுமே பார்த்தோம்னா அதாவது பூமி அதிர்றது இல்லையா, ஸோ அதோட தீவிரத்தை வந்து தெரிவிக்கிற ஸ்கேல் தான் வந்து பார்த்தோம்னா இது ரிக்டர் ஸ்கேல், ரோசிஃபாரல் ஸ்கேல், ஜப்பான் மீட்டியாலஜிக்கல் ஏஜென்சி. மார்டின் லேண்டர் ஸ்கேல் வந்து அதில் இல்லை அப்படின்றாங்க. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ காம்போசிட் ரேஸ் ஆஃப் காக்கசைட். அதாவது கீழ்கண்டவற்றில் காக்கசைட் இனத்தவர்களின் கூட்டினம் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாலனேஷியன். மற்றபடி ஆல்ஃபைன், ஆர்மெனாய்டு, தினார்க் இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா கக்குசைடு வந்து சேர்ந்தவங்க தான். அதாவது கொடுத்துருப்பாங்க நீக்ரோஸ் கக்குசைட் சொல்லிட்டு ஒரு அதே மாதிரி ஒயிட்டு ரெட் இண்டியன்ஸும் சம்திங் அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது 11th இருக்குன்னு நினைக்கிறேன், 11th 6th ஸ்டார்டிங்கில் என்னமோ இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் பற்றி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. த டெம் கயோட் இஸ் அசோசியேட்டட் வித் வல்கனோ. கயோட் என்ற கலைச்சொல் எதோட தொடர்புடையது பார்த்தோம்னா எரிமலை. The term Guyot is associated with volcano. On what basis Immanuel Kant proposed his hypothesis on origin of Earth? அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். எதன் அடிப்படையில் இம்மானுவேல் கான்ட் தனது புவி உருவாக்க கொள்கை முன்மொழிதான் பார்த்தோன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், அதாவது நியூட்டனின் ஈர்ப்பு விதி, அதை பேஸ் பண்ணி தான் அவர் சொன்னார். அடுத்து எந்தெந்த ரிவர், எந்தெந்த ஆறு எந்தெந்த சிட்டிக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ரொம்பவே ஈஸியானது தான். பிரம்மபுத்திரா பார்த்தோம்னா திப்ருகார், சாம்பல் பார்த்தோம்னா கோட்டா, சிப்ரா வந்து உஜய், அடுத்து கோமதி பார்த்தோம்னா லக்னோ. ஓகேங்களா. ஸோ பிரம்மபுத்திரா, திப்ருகார், சாம்பல் கோட்டா, சிப்ரா உஜ்ஜைன், கோமதி லக்னோ.
The sun's surface temperature is about 5500 degree Celsius. அதாவது சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை ஏறக்குறைய 5500 டிகிரி செல்சியஸ் பார்த்தோம். முன்ன வந்து 6000 டிகிரி செல்சியஸ்னு பார்த்தோம். ஸோ எது வருது பார்த்து போட்டுக்கணும். ஃபேரன் ஹீட்டா செல்சியஸான்றதும் நோட் பண்ணணும். செல்சியஸ் தான் வரணும். ஓகேங்களா? அடுத்து வாட் இஸ் த ஸ்பின் ஆஃப் ஏ நியூட்ரான்? நியூட்ரானோட தற்சுழற்சி எண் எதுன்னு பார்த்தோம்னா ஆஃப் ஹச். அது ஹச்ன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பேர் ஏதோ இருக்கு, சரி ஞாபகம் இல்லை. ஓகே, நாம நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுக்கலாம். ஆஃப் ஹச் அதுதான் வந்து நியூட்ரானோட சுழற்சி, தற்சுழற்சி எண், ஸ்பின் ஆஃப் த நியூட்ரான். ஸ்டேட் த ஃபால்ஸ் ஒன் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ யூத்தேரியா placental mammals. Dipnoi is an order of fish. Lizards and snakes belong to lizardi. Immunization program was started in India 1978. ஸோ இதில் எது ஃபால்ஸ்ன்னு பார்த்தோன்னா 3, 2, 4. ஒன்றை தவிர எல்லாமே தப்பு அப்படின்றாங்க. ஸோ யூத்ரியா அப்படின்னு மொத்தம் பாலூட்டியை சேர்ந்தது. The layer of the Earth's atmosphere lies in 60 to 400 kilometers altitude. என்னன்னு பார்த்தோன்னா அயனோஸ்பியர். அதாவது புவி வளிமண்டலத்தில் 60லேருந்து 4000 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கு அடுக்கு என்னன்னு பார்த்தோன்னா அயனோஸ்பியர் அப்படின்ற இடத்துல. ஸோ இந்த மாதிரி ட்ரோபோஸ்பியருக்கு எல்லாமே இருக்குது. ட்ரோபோஸ்பியர்லாம் 16 கிலோமீட்டர்லேருந்து அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து எந்தெந்த கிலோமீட்டர்லேருந்து எதுக்கு அடுத்து எது வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ட்ரோபோஸ்பியர், ஸ்டேட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், அந்த மாதிரி சொல்லிட்டு 5 வரும். கடைசியாக இருக்குது எக்ஸோஸ்பியர். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஆல்டிடியூட், அதாவது எத்தனை உயரம், எத்தனை கிலோமீட்டர் உயரம்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி எத்தனாவது அடுக்குன்னு பார்த்துக்கணும், 1ஆவதா 2ஆவதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கணும். எப்படி ஸ்பெஷாலிட்டினா எப்படின்னா ட்ரோபோஸ்பியர், அதாவது அதில் அந்த இடத்துல பார்த்தோன்னா கிளைமேட் சேஞ்சஸ் இந்த மாதிரிலாம் வந்து தெரியறது வந்து இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் தெரியும். மழை பெய்யறது, இடி இருக்கிறது எல்லாமே. இந்த எக்ஸோஸ்பியர், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோஸ்பியர் எடுத்தோம்னா அங்கே தான் ஓசோன் லேயர் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அயனோஸ்பியரில் தான் அந்த ரேடியோ வேவ்ஸ் இதெல்லாம் வந்து இதாக வருது அந்த அயனோஸ்பியரில் தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வந்து இது இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். அதில் வந்து கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் அயனோஸ்பியரோட இது பார்த்தோம்னா 60லேருந்து 400 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் பந்தாவர்கர் நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ். பந்தவ்கர் தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ள நிலம் எதுன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசம். பந்தவ்கர், மத்திய பிரதேஷ். ஓகே. கன்சப்ஷன் ஆஃப் கலோரிஸ் ஆஃப் ஃபுட் பர் டே per person in the rural area. அதாவது கிராமப்புறங்களில் தனிநபர் நாளொன்றுக்கு உண்ணக்கூடிய உணவின் கலோரி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2400. ஓகேங்களா? ஸோ கிராமப்புறத்தில் இருக்கவங்க ஒரு நாளைக்கு 2400 கலோரி உணவு வந்து சாப்பிட்றாங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் லிஸ்ட். கல்பாக்கம். ஓகே, கல்பாக்கம் ஒவ்வொன்றும் அது என்னென்ன மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். கல்பாக்கம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், நியூக்ளியர் பவர் பிளான். நெக்ஸ்ட் ஜாரியானாவே என்னது கோல் மைனிங் தெரியும். மதுரா வந்து ஆயில் ரிஃபைனிங். அதுவும் என்ன பிரச்சனை, இது ரிலீஸ் பண்ணுற சல்ஃபர் டை ஆக்சைடால தான் தாஜ்மஹாலோட அந்த மார்பிள் கலர் மாறிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நேபாநகரில் பார்த்தோன்னா நியூஸ் பிரிண்ட். ஓகே. கல்பாக்கம் பார்த்தோம்னா அணுமின் நிலையம். ஜாரியா வந்து பார்த்தோம்னா நிலக்கரி சுரங்கம். மதுரா பார்த்தோம்னா எண்ணெய் சுத்திகரிப்பு. நேபாநகர் பார்த்தோம்னா செய்தித்தாள். இந்த டோட்டல் லேண்ட் ஏரியா த மினிமம் ஃபாரஸ்ட் கவர் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த ஈகாலஜிக்கல் பேலன்சஸ். அதாவது ஒரு மொத்த நிலப்பரப்பில் சுற்றுச்சூழல் வந்து பேலன்ஸ் ஆகும், சமநிலையை பராமரிக்க தேவையான காடுகளின் குறைந்தபட்ச பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னா 33% வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே. அரேஞ்ச் த ஃபாலோயிங் மவுண்டைன் ரேஞ்சஸ் இன் டிசைனிங் ஆர்டர் அக்கார்டிங் டு த லென்த். ஸோ லென்த்துக்கு ஏற்ற மாதிரி டிசைனிங் ஆர்டர் வந்து எழுத சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது ஆண்டிஸ், அதுக்கடுத்து ஹிமாலயன் காரகோரம், இந்து குஷ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரூக்கிஸ், கிரேட் டிவைடிங் ரேஞ்ச். கடைசியாக என்னென்னது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆண்டிஸ், அடுத்து ஹிமாலயா, அடுத்து பார்த்தோம்னா ராக்கி, அடுத்து பெரிய பிணக்கு மலைத்தொடர். வாட் இஸ் த 23rd ஸ்டேட் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் 23வது மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. மிசோரம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஷூட்டிங் ஸ்டார்? அதாவது பின்னோட்டத்தில் எரி நட்சத்திரங்கள் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டியாஸ், விண்கற்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். கிராப் இன்சூரன்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த இயர். அதாவது கிராப் இன்சூரன்ஸ் வந்து பயிர் காப்பீடு திட்டம் இந்திய அரசு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியதுன்னா 1985 பயிர் காப்பீட்டு திட்டம்.
எப்போ 1985. விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பவுல்ட்ரி பாப்புலேஷன்? அது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மிக அதிக அளவில் கோழி பண்ணைகள் அமைந்துள்ளன? எங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசம். அங்கே தான் நிறைய பவுல்ட்ரி பாப்புலேஷன், கோழி பண்ணை நிறையா இருக்கு. அடுத்து ஓகே, என்னென்ன டான்ஸு, என்னென்ன ஊர்? மணிப்புரி மணிப்பூர், மோகினியாட்டம் கேரளா, குச்சிப்புடி ஆந்திர பிரதேஷ், கரெக்டு தானே? கதக் பார்த்தோம்னா நார்த் இந்தியா. இதுலேயும் அதே தான். ஓகே, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் நெட் இரிகேட்டட் ஏரியா இன் இந்தியா அண்டர் டேங்க் இரிகேஷன்? ஸோ இந்தியாவில் நிகர நீர்ப்பாசன பரப்பளவில் ஏரி பாசனம் விழுப்பாடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தோம்னா 13லேருந்து 14 விழுக்காடு வந்து இந்தியாவில் நிகர நீர்ப்பாசன பரப்பளவில் ஏரி பாசனம், அதாவது இந்தியா டேங்க் இரிகேஷன் 13லேருந்து 14% வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ சாலிட் பிளானட்? அது பின்வரத்தில் எது திடக்கோள் அல்ல? எதுன்னு பார்த்தோம்னா வியாழன், ஜூபிட்டர் தான் வந்து பார்த்தோம்னா சாலிட் பிளானட் கிடையாது. த ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன், இந்தியாவின் வெண்புரட்சி நம்ம நல்லா தெரியும், வர்கீஸ் குரியன். அடுத்தது ஏஜென்சி இன் இந்தியா தட் இஸ் அத்தரைஸ்ட் டு மெயின்டைன் IST, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது இந்திய திட்ட நேரத்தை பராமரிக்கும் நிறுவனம் எதுன்னு பார்த்தா நேஷனல் பிசிக்கல் லெபார்ட்டரி, தேசிய பௌதிக ஆய்வகம் தான் பார்த்தோம்னா இந்திய திட்ட நேரத்தை பராமரிக்கிற ஒரு நிறுவனம், நேஷனல் பிசிக்கல் லெபார்ட்டரி. பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் டிவைஸ் த கான்டினென்ட் ஆஃப் யூரோப்பியா அண்ட் ஏசியா, அதாவது பாஸ்பரஸ் நீர் இணைப்பு வந்து எந்தெந்த பெருங்கண்டங்களை பிரிக்கிறது பார்த்தோம்னா ஐரோப்பா அண்டு ஆசியா, இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறது தான் இந்த பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? விச் ஸ்டேட் டிவைஸ் த கார்டினேட் ஆஃப் யூரோப் அண்ட் ஏசியா, அதாவது எந்த நீர் இணைப்பு ஐரோப்பா மற்றும் ஆசிய பெருங்கண்டங்களை பிரிக்கிறது? பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட். இதில் கீவோர்டு என்ன? பாஸ்பரஸ், ஐரோப்பா அண்டு ஆசியா. அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ரயில்வே ஸ்டேஷன், இந்தியாவின் முதல் தனியார் ரயில் நிறுவனம் எதுன்னு பார்த்தோம்னா அபிகஞ்ச் அப்படின்றது தான் வந்து இந்தியாவின் முதல் தனியார் ரயில் நிறுவனம். among the following which one is found in India only, அதாவது கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் மட்டும் காணப்படும் ஒரு செடி எது அப்படின்னு பார்த்தோம்னா சர்பகந்தா, அது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. கீழ்கண்ட இந்தியாவில் மட்டும் காணப்படுது சர்பகந்தா. அடுத்து the universal immunization program was introduced in India, பரவலாக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1978. யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், பரவலாக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு திட்டம் 1978. ஐடென்டிஃபை த ஒன் விச் இஸ் volcanic crater lake in India, கொடுக்கப்பட்டுள்ள இந்திய ஏரிகளுள் எரிமலை வாய் ஏரியை அடையாளம் காண்க எதுன்னு பார்த்தோம்னா லோனார் லேக் இன் மகாராஷ்டிராவில் லோனார் ஏரி, அதுதான் என்னன்னா இந்திய ஏரியில எரிமலை வாய் ஏரி, எரிமலை இருக்கிற ஒரு ஏரி எதுன்னு பார்த்தோம்னா இந்த மகாராஷ்டிராவில் இருக்க லோனார் லேக். ஓகேங்களா? த பர்சன்டேஜ் ஆஃப் SC population to the total population in India as per 2011 census பார்த்தோம்னா 16.6% தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதாவது 2011 படி மக்கள் தொகையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சதவீதம் எவ்வளோ பார்த்தோம்னா 16.6%. Assertion: the area lies to the south of Tropic of Cancer is hot. The Tropic of Cancer divides India into two halves. ஸோ பார்த்தோம்னா 2 தான். ஸோ அது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியாவை 2ஆக டிவைட் பண்ணுறதுனால வந்து ஹீட்டுக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட் வந்து அது ஒரு இமேஜினரி லைன். கடகரேகைக்கு தெற்கே உள்ள பகுதி வந்து வெப்பமானதான். அதேமாதிரி கடகரேகை இந்தியாவின் இரு சமபங்காக பிரிக்கின்றதும் உண்மை தான். பட் வந்து இதனால் பிரிக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா ஹாட்டாக இருக்குது அப்படின்றதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, சரியான விளக்கம் இல்லை. ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஆப்டிக்கல் டெலஸ்கோப் இஸ் சிச்சுவேட்டட் இன், அதாவது ஆசியாவில் மிகப்பெரிய ஒளியியல் சார்ந்த தொலைநோக்கி அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தேவஸ்தல், நைனிடால் பக்கத்தில் இருக்க தேவஸ்தால் நியர் நைனிடால், அங்கே தான் வந்து ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஆப்டிக்கல் டெலஸ்கோப் வந்து இருக்குது. த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹைட்ராலஜி இஸ் லொக்கேட்டட், தேசிய நீரியல் கல்வி நிலையம் எங்கே இருக்குது பார்த்தோம்னா ரூர்கின்ற இடத்துல தான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹைட்ராலஜி இருக்குது. ஓகே, எந்தெந்த ரிவர் அதுக்கு பக்கத்தில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ், அந்த ஏரியாவில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ். ஸோ காவேரி நம்மளுக்கு நல்லா தெரியும், சிவசமுத்திரம். ஷாராவதி பார்த்தோம்னா ஜாகு, நர்மதா பார்த்தோம்னா மார்பிள், மண்டோவி பார்த்தோம்னா தூத்சாகர் பார்த்தோம்னா மண்டோவி. ஸோ காவேரி, சிவசமுத்திரம், சாராவதி ஜாக், நர்மதா மார்பிள், மண்டோவி, தூத்சாகர், இங்கே அதே தான் இருக்கும்.
The acidity of rainwater is measured by the scale. மழைநீரின் அமிலத்தன்மையை அளக்க பயன்படுத்தப்படும் அளவை எது பார்த்தோம்னா pH. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அசிடிட்டி பேசிடிட்டி காரத்தன்மை அதே மாதிரி அமிலத்தன்மை நம்ம எப்படி அளப்போம்னா pH வச்சு தான் அளப்போம். ஸோ எதோட அசிடிட்டி எதோட பேசிடிட்டினாலுமே pH தான். ரெயின் வாட்டராக இருக்கலாம் எதோட இருந்தாலுமே. அடுத்து லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் கேனல் இரிகேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அது அதிக அளவில் கால்வாய் பாசன பரப்பளவு கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம். ஸோ கால்வாய் பாசனத்தில் அதிக அளவு எங்கன்னா உத்தரப்பிரதேசம். லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் கேனல் இரிகேஷன். இன்டர்நேஷனல் சுனாமி இன்ஃபர்மேஷன் சென்டர் எங்கே இருக்குது? ஹவாய். பன்னாட்டு ஆழிப்பேரலை தகவல் மையம் எங்கே இருக்குது? ஹவாய். ஸோ சுனாமி தமிழ் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆழிப்பேரலை. ஓகேங்களா? ஸோ ஹவாய். Which year the Indra Priyadashini Vrikshamitra Award was instituted in the field of afforestation in India? 1986. இந்தியாவில் காடு வளர்க்கும் திட்டத்திற்காக கொடுக்கப்படும் இந்திர பிரியதர்ஷினி விருக்ஷனாவை எனது மரம் தானே, சான்ஸ்கிரிட்டில் மரம் வரும், ஹிந்திலும் மரம் வரும்னு நினைக்கிறேன். விருக்ஷமித்ரா விருது நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 1986. 1986 இந்திர பிரியதர்ஷினி விருக்ஷமித்ரா விருது. எதுக்காக? ஏஃபாரஸ்டேஷன் காடு வளர்க்கும் திட்டத்திற்காக. 1986. The first country to develop a scientific system of recruitment was China, where recruitment through competitive exam was first introduced in 2nd century. அதாவது போட்டித் தேர்வு முறை மூலம் 2ஆம் நூற்றாண்டிலேயே அறிவியல் முறை ஆட்சேர்ப்பு நடத்திய முதல் நாடு எதுன்னு பார்த்தோம்னா சைனால தான் வந்து நடத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மூலிமா இது பண்ணுறது, காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலிமா ரெக்ரூட் பண்ணுறது சைனாவில். எப்போ? 2nd centuryல, 2வது நூற்றாண்டில். கல்டிவேபிள் லேண்ட்ஸ் விச் ஹேஸ் நாட் பீன் ப்ளோட் ஃபார் பிட்வீன் 1 and 5 years ஆர் நோன் அஸ் அதர் ஃபாலோஸ். அதாவது பயிரிடக்கூடிய நிலங்கள் 1 முதல் 5 ஆண்டு வரை உழப்படாத பொழுது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிறத்தரிசு அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ இது பிறத்தரிசு, அதர் ஃபாலோஸ். 1லேருந்து 5 வருஷம். டைடல் ஃபாரஸ்ட் ஆஃப் கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் ஹார்ட்வுட் பாம்ஸ். அதாவது கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகள் அந்த இடத்துல பார்த்தோம்னா முக்கியமாக காணப்படும் மர வகை எதுனா கடின பனை வகை, ஹார்ட்வுட் ஃபார்ம்ஸ். கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா டைடல் ஃபாரஸ்ட். விச் இஸ் ராங்லி மேட்ச்ட். தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கும் எதுன்னு பார்த்தோம்னா சைனோ டிபெட்டின் ஃபேமிலி முண்டா அப்படின்றாங்க. சைனோ டிபெட்டின் ஃபேமிலி வந்து முண்டா வராது. மற்றது வந்து பார்த்தோம் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி, இந்தியா ஐரோப்பிய குடும்பம் பார்த்தோம்னா ஆர்யா அப்படின்வாங்களே. அதுக்கடுத்து ஆஸ்ட்ரிக் ஃபேமிலி பார்த்தோம்னா நிஷதா அப்படின்வாங்க. திராவிடம்னா நமக்கு திராவிடியன்னு சொல்லிட்டு. ஸோ சைனோ திபெட்டியன் ஃபேமிலி வந்து முண்டா வராது. வேறு என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேஸ் மார்க் த பிகினிங் ஆஃப் சென்சஸ் டேக்கிங் இன் இந்தியா. ஸோ எப்போ இருந்து எதுலேருந்து இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது பார்த்தோன்னா 1872 வந்து பார்த்தோன்னா சென்சஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து 1872. மெர்க்குரி த ஸ்மாலஸ்ட் பிளானட் ஹேஸ் ஒன்லி 88 எர்த் டேஸ் டு ஆர்பிட் தி சன் பிகாஸ். அதாவது மிகச்சிறிய கோளான மெர்க்குரி சூரியனை சுற்றி வர வெறும் 88 நாட்கள் மட்டுமே ஆகிறது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். பக்கத்திலே இருக்குது, சூரியன் பக்கத்திலே இருக்கிறனால தான் டக்குன்னு அது 88 நாள்லேயே சுற்றிட்டு வந்துடுது. அது நம்மளுக்கு 365 நாள் எடுக்குன்னா அதுக்கு 88 நாள்லேயே வந்து சுற்றிட்டு வந்துடுது. ஸோ காரணம் என்ன? டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதுதான் கேட்டுக்கிறாங்க. சூரியனிடமிருந்து உள்ள தூரம் தான் வந்து பார்த்தோன்னா அது காரணம். அடுத்து மேட்ச் த டிசாஸ்டர்ஸ் வித் இட்ஸ் டைப் அண்ட் பிக் த கரெக்ட் ஆன்சர் கோட். அதாவது என்னென்ன பேரிடர்பாடுகள் அதை வந்து எந்த வகைப்பாட்டோட சேருது. இப்போ சுனாமினா அது நீரா நெருப்பா அந்த மாதிரி. ஓகே பார்க்கலாம். பனிப்புயல் பிளிசார்ட்ஸ்னுவாங்க. ஸோ அது எதால் அப்படின்னு பார்த்தோம்னா அட்மாஸ்பியரிக் டிசார்டர், வளிமண்டலத்தில் இருக்க பேரழிவால் தான் அந்த பிளிசார்ட்ஸ். நெக்ஸ்ட் சுனாமி பார்த்தோம்னா ஹைட்ராலஜிக்கல் டிசார்டர், நீரியல் பேரழிவு. சுனாமினாவே நீர் தானே, ஸோ வந்து நீரியல் பேரழிவு. நியூக்ளியர் ஆக்சிடென்ட் அப்படின்னாலே ஆந்த்ரோபோஜெனிக் டிசார்டர், மானுட பேரழிவு. பேண்டமிக்னா என்னது? டிசீஸ் பரவறதான தொற்று நோய். ஸோ அது என்னது? ஹெல்த் டிசாஸ்டர், சுகாதார பேரழிவு. த மேஜர் எலிமெண்ட் ஆஃப் த இன்னர் கோர் ஆஃப் எர்த் ஃப்ரம் த ஃபாலோயிங். அதாவது பின்வருவற்றில் புவியின் உட்கரு பகுதியில் அதிகமாக காணப்படுது எதுன்னு பார்த்தாவே இரும்பு தான். உட்கரில் இருக்கிறது இரும்பு. இந்த ரிவர் தப்பதி ரைசஸ் ஃப்ரம். ஸோ வந்து எது எங்கெங்கே ஒரிஜினல் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க சொன்னேன். ஸோ தப்பத்தி நதி எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா சாத்புரா. இந்தியாவிலேருந்து ஒன்று ஸ்டார்ட் ஆகும், அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். த டைட்டில் அப்பர் வாஸ் கிவன் டு திருநாவுக்கரசு பை சம்பந்தர். ஸோ திருநாவுக்கரசுக்கு அப்பரன் பேர் வச்சது யார்? சம்பந்தர். த
the first country in the world to ban mining of metals. அதாவது உலோக சுரங்கங்களை முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட நாடு எது பார்த்தோம்னா எல் சால்வடார். அந்த இடத்துல பார்த்தோம்னா மைனிங், அதாவது இந்த உலோகங்களை வந்து சுரங்கம் வச்சு எடுப்பாங்க இல்லையா, அது வந்து முற்றிலும் வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க. எல் சால்வடார். நல்ல விஷயம். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் வித் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதாவது ஃபங்கைசைடா இன்செக்டிசைடாக இருக்கு இல்லையா, பூச்சிக்கொல்லி, பூஞ்சைக்கொல்லி. ஸோ அதுக்கு பேர், அந்த பேரில் அதுக்கு அதோட இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதா இது. சரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பராத்தியன். பராத்தியன் அப்படின்றது பார்த்தோன்னா ஆர்கனோ பாஸ்பரஸ் இன்செக்டிசைட், கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லி தான் இந்த பாரதியான். அடுத்து நபம் பார்த்தோம்னா தயோகார்பமேட் ஃபங்கைசைட், அதாவது தயோகார்பமேட் காளான் கொல்லி, ஃபங்கைசைட் காளான் கொல்லி. அடுத்து கேப்டான் பார்த்தோம்னா நான் சிஸ்டமிக் ஃபங்கசைட், ஒழுங்கற்ற காளான் கொல்லி தான் இந்த கேப்டான். கார்பாக்சின் பார்த்தோம்னா சிஸ்டமேட்டிக் ஃபங்கசைட், அதாவது ஒழுங்கான காளான் கொல்லி தான் இந்த இது கார்பாக்சின். ஸோ பாரதியான் பார்த்தோம்னா கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லி, நபாம் தயோகார்பமேட் காளான் கொல்லி, கேப்டான் ஒழுங்கற்ற காளான் கொல்லி, கார்பாக்சிலின் ஒழுங்கான காளான் கொல்லி. The diagram used to show the distribution of Earth's solid surface at elevation above and below the mean sea level is. அதாவது புவி மேற்பரப்பின் உயரம் மற்றும் தாழ்வினை சராசரி கடல் மட்டத்திலிருந்து காட்ட பயன்படும் வரைபடம் எதுன்னு பார்த்தோம்னா இப்சோமெட்ரிக் வளைக்கோடு, இப்சோமெட்ரிக் கவ். அதை யூஸ் பண்ணி, அந்த டயக்ராம் யூஸ் பண்ணி தான் அந்த எர்த்தோட சர்ஃபேஸ், சாலிட் சர்ஃபேஸில் கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது, அதிகமாக இவ்வளோ உயரம்னு சொல்லுவோம். கடல் மட்டத்திலிருந்து 2800 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இதை அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டயக்ராம் தான் பார்த்தோன்னா இப்சோமெட்ரிக் வளைக்கோடு. விச் ஆர் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஸோ எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரிவர்னாவே ஸோ அந்த மாதிரி வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு, கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி பாயிறது, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாயிறது, ஸோ அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி இது பார்த்தோம்னா மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாயிற ஆறு எது அப்படின்னு பார்த்தோம்னா தாமோதர் ரிவர். தாமோதர் ஆறு தான் பார்த்தோம்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறு. ஸோ ஓகே, பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ குளோபல் ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஹஸ் இன்க்ரீஸ்ட் ஓவர் 20th century by 0.6 degrees Celsius. அதாவது இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 20ஆம் நூற்றாண்டில் புவியோட சராசரி வெப்பம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, எத்தனை டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கு, அதுதான் வந்து இதே. எத்தனை டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்குன்ட்டா இந்த கொஸ்டின் முடிஞ்சாச்சு. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா 0.6 டிகிரி செல்சியஸ், 0.6 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து கரெக்ட். எவ்வளவு 20ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா புவியின் சராசரி வெப்பம் 0.60 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்திருக்கு. அடுத்து பிளேஸ், எந்தெந்த பிளேஸ் எந்தெந்த ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்கிறாங்க. ஓகே, தமிழ்நாடு காவேரி, டிக்கு 3 அப்படின் போது பி ஆன்சர் போட்டலாம். சரி ஓகே, மற்றது பார்க்கலாம். தேம்ஸ் ரிவர் நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒன்று இல்லையா, லண்டன்னாவே தேம்ஸ் ரிவர். பாரிஸ், சோவியத் யூனியன். ஸோ இதுதான் நம்மளுக்கு பார்த்தோம்னா பாரிஸில் சீன் அப்படின்னும், சோவியத் யூனியனில் ஓல்கா. ஓகே, டோவாப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா 2 ரிவருக்கு இருக்க 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் தோவாப் அப்படின்வாங்க. ஸோ தோவாப்னா என்னது, 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி, ரீஜன் பிட்வீன் 2 rivers. The technology which transforms soybean oil into graphite films in a single step is named as. அதாவது சோயா வரை எண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஒற்றைப்படியில் கிராஃபின் படலமாக உருமாற்றம் செய்கிறத ஒரு ஸ்டெப்லேயே செய்வாங்க. அந்த இது எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் ஏர் டெக்னாலஜி. கிராஃப் ஏர் தொழில்நுட்பம் மூலிமா தான் சோயா வரை எண்ணெயை கிராஃபின் படலமாக வந்து மாற்றுறாங்க, கிராஃபின் ஃபிலிமாக மாற்றுறாங்க. கிராஃப் ஏர் டெக்னாலஜி. ஓகே, எர்த்குவேக் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, பார்க்கலாம். லோமா ப்ரீட்டா எப்போ நடந்துச்சு, 1989 நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நார்த் ரிட்ஜ் 1994. துருக்கி பார்த்தோம்னா 1999. அல்கேரியா பார்த்தோம்னா 2003. ஸோ ரீசனாக நடந்தது அல்கேரியா. ஸோ லோமா ப்ரீட்டா 1989, நார்த் ரிட்ஜ் பார்த்தோம்னா 94, துருக்கி 99, அல்கேரியா பார்த்தோம்னா 2003. பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து கொஸ்டின் படிக்காமல் என்ன விஷயம் சொல்கிறேன். அதாவது
75% ஆஃப் இட்ஸ் வாட்டர் சப்ளை ஃப்ரம் கிரவுண்ட் வாட்டர் மைனிங். அதாவது 75 விழுக்காடு நீரை நிலத்தடி நீர் மூலம் பெறுகின்ற நாடு எது? இதுதான் வந்து கொஷினே. ஓகேங்களா? ஃபைண்ட் த கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் வந்து இதுதான். ஸோ 75% பார்த்தோம்னா நிலத்தடி நீர் மூலமாக பெறுது. நிலத்தடி நீர் யூஸ் பண்ணுறாலே போர்வெல்லாம் போட்டு அந்த மாதிரி நிலத்தடி நீர் மூலிமா தண்ணீர் 75% தண்ணீர் பெறுற நாடு எதுன்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா. இவ்வளோ தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். கீவேர்டு என்னென்னு பார்த்தோம்னா நிலத்தடி நீர் 75% சவுதி அரேபியா. ஓகேங்களா? அடுத்து இன் விச் இயர் வாஸ் த இம்போர்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் இன் இந்தியா இஸ் நில். அதாவது இந்தியாவின் உணவு தானியத்தின் இறக்குமதி 0 இருந்த நாடு. ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு இருந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1995 இல்லை அந்த மாதிரி 1996, 1995 அண்ட் 1996 தான் இம்போர்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் இன் இந்தியா இஸ் நில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவு மச் டஸ் இந்தியா கான்ட்ரிபியூட் டு த ஓல் சுகர் ப்ரொடக்ஷன்? ஸோ அதாவது உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம்னு பார்த்தோம்னா 15% அப்படின்றாங்க. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்தியா கான்ட்ரிபியூட் டு ஓல் சுகர் கான்ட்ரிபியூஷன் பை 25% அப்படின்னு சொல்லி கேட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. சரி ஞாபகம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்குது அந்த கொஷின். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா 15%. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட்? அதாவது நீரோட்டம், அந்த நீரோட்டம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த கடற்கரையில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தப்பானது பார்த்தோம்னா கல்ஃப் ஸ்ட்ரீம் கரண்ட், கல்ஃப் நீரோட்டம் பார்த்தோம்னா ஐரோப்பியாவின் மேற்கு கடற்கரைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் தப்பு, மற்றபடி எல்லாமே கரெக்டு. ஸோ இது குரோஷியோ கரண்ட் பார்த்தோம்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஜப்பான், ஜப்பானோட கிழக்கு கடற்கரை. அங்கேயும் பெரு கரண்ட் பார்த்தோம்னா பெரு அப்படின்னாலே நமக்கு அந்த இடம் பார்த்தா தெரியும், சவுத் அமெரிக்கான்னு சொல்லிட்டு. அதோட மேற்கு கடற்கரையிலையும் கெனரிஸ் நீரோட்டம் பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவோட மேற்கு கடற்கரை. ஸோ கல்ஃப் ஸ்ட்ரீம் வந்து ஆக்சுவலி ஏசியா தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அடுத்து டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோம்ஸ், அதாவது மிதவெப்ப மண்டல புல்வெளி சூழ்வாழ் இடங்கள் எது எங்கெங்கன்னு பார்க்கலாம். நார்த் அமெரிக்கா பார்த்தோம்னா பிளைன்ஸ், யுரேஷியாவில் பார்த்தோன்னா ஸ்டீஃபிஸ், அர்ஜென்டினாவில் பார்த்தோன்னா பம்பாஸ், அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் பார்த்தோம்னா வேல்ஸ். வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் பீக் வந்து பார்த்தோம்னா மவுண்ட் காட்வின் ஆஸ்டின். ஃபர்ஸ்ட் என்னது? மவுண்ட் எவரெஸ்ட். உலகின் 2வது உயர்ந்த சிகரம் எவ்வளோ? இது மவுண்ட் காட்வின் ஆஸ்டின். ஓகே, அதோட ஹைட்லாம் வந்து பார்த்துக்கணும். த ரீஜன் வேர் கிரவுண்ட் வாட்டர் இஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட்லி ரீசார்ஜ் இஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட். அதாவது நிலத்தடி நீர் அதிக அளவில் சேகரிக்கப்படுற பகுதி பார்த்தோம்னா அடர்ந்த காடுகள் தான். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். How many states are covering the desert development program in India? அதாவது இந்தியாவில் பாலைவன மேம்பாட்டு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் எத்தனை மாநிலங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பார்த்தோம்னா 5 மாநிலத்தில் செயல்படுது. Which one of the following state doesn't share the drainage of மகாநதி? எதுன்னு பார்த்தோம்னா பீகார். அதாவது மகாநதி வந்து எந்த மாநிலம் பங்கிடாது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பீகார். ஸோ அதனால தான் இது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா மகாநதி எந்தெந்த ஊர் வழியாக போகுது, ஸ்டேட் வழியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து அழகாக போட்டுடலாம். ஸோ எந்தெந்த வழியாக போகுதுன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, பீகாரில் வந்து அது போல். 4 planets of the inner circle. ஸோ நான் அதாவது இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டோம், அவுட்டர் சர்க்கிளில் உள்வட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டோம், வெளி வட்டத்தில்னு சொல்லிட்டோம் பிரிச்சிருப்பாங்க கோள்கள். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது அடிக்கடி கேட்குறாங்க. இது ஆக்சுவலி ஒரு 2 டைம் நான் அந்த கொஷின் பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட்லையும் கேட்டிருந்தாங்க ஒரு டைம், ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ வந்து இதாகவே கேட்டிருக்காங்க. ஸோ 4 பிளானட் இருக்குது இன்னர் சர்க்கிள். எதுன்னு பார்த்தோம்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ். எர்த்து, மார்ஸு, ஆக்சுவலி ஜூபிட்டர் வரைக்கும் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஜூபிட்டருக்கு மேலே இல்லை, ஜூபிட்டர்லேருந்து அதுக்கப்புறம் வரது ஃபுல்லாகவே வெளில எதுனா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரானஸ், நெப்டியூன், ப்ளூட்டோவில் அது வந்து என்ன வரும்னா வெளிவட்டத்தில் இருக்க கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஓகேங்களா, அது பார்த்துக்கணும். ஸோ உள்ளே இருக்கிறது என்னன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் அப்படி லைனாக தான் வரும். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் மிட்டிகேஷன் அண்ட் ரீஹாபிலேஷன் இஸ் டிஃபிகல்ட்? அதாவது எதில் பார்த்தோம்னா இயற்கை பேரிடரில் பார்த்தோம்னா இடர் தணிதல் மற்றும் மீள் குடியேற்றம் ஆகியவற்றை கடினமாகுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இருக்கிறதுல கம்பேர் பண்ண மொத்தம் சுனாமின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதில் அது எவ்வளோ ஒரு பெரிய பேரிடர் இல்லையா, இயற்கை பேரிடர் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பேரிடர் அது. ஸோ அதில் தான் அது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மீள் குடியேற்றம் பண்ணுறது எல்லாமே வந்து கஷ்டம் அப்படின்றாங்க. மற்ற சைக்ளோன், லேண்ட்ஸ்லைட், ஃப்ளூடு எது வந்தாலுமே சீக்கிரமாகவே நம்ம மீண்டலாம். பட் சுனாமி வந்தால் ரொம்பவே கஷ்டம். சரி, ஓகே. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்
எப்போ இந்தியாவில் வன உயிர் பாதுகாப்பு சட்டம் எப்போன்னு பார்த்தோம்னா 1972. இதே புலிகள் பாதுகாப்பு சட்டம் எப்போன்னு நம்ம முன்னே பார்த்தோம் 1973. ஓகே. ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஃப்ளூட் ஃபோர்காஸ்டிங் ஆர்கனைசேஷன் இந்தியா, அதாவது இந்தியாவின் வெள்ள முன்னறிவிப்பு செய்யும் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாட்னாவில் வந்து இருக்குது. ஓகே. வேர்ல்ட் லைஃப் வீக் இஸ் அப்சர்வ் டியூரிங், உலக வனவிலங்கு வாரம் எப்போன்னு பார்த்தோம்னா அக்டோபரோட முதல் வாரம். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர் தான் பார்த்தோம்னா வேர்ல்ட் வைல்ட் லைஃப் வீக். இந்த சோலார் சிஸ்டம் விச் பிளானட் இஸ் கால்ட் மார்னிங் ஸ்டார், அதாவது விடிவெள்ளி. சூரிய குடும்பத்தில் விடிவெள்ளி எதுன்னு பார்த்தோம்னா வீனஸ் தான் பார்த்தோம்னா மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கணும், தமிழ்லேயும் பார்த்துக்கணும் நீங்கள் தமிழ் படிக்கிறவங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. வீனஸ் தான் வந்து மார்னிங் ஸ்டார். ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா, ஸோ வந்து 5ஆவாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா, 4ஆவாக பிரிச்சிருப்பாங்க. கிரேட்டர் ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ், டெசர்ட்ஸ், அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்தியாவில் எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துக்கணும். அதில் வந்து இங்கே கேட்டுருக்குது என்னென்னு பார்த்தோம்னா சமவெளியோட மொத்த பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியாவின் பெரிய சமவெளியின் மொத்த பரப்பளவு எது அப்படின்னு பார்த்தோம்னா 7,74,000 கிலோமீட்டர் ஸ்கொயர் பார்த்தோம்னா இருக்குது. 7,74,000 கிலோமீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஓகே, என்னென்ன ஸ்டேட்டு, அதோட தேசிய பூங்கா, சாங்சுரினா சரணாலயம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ குஜராத்னாவே கிர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து உத்தரப்பிரதேஷ் கார்பெட், அசாம்னாவே மனாஸ், அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கர்நாடகா வந்து பந்திப்பூர். ஓகே, இது ரொம்பவே ஈஸி. ஸோ அந்த டேபிளில் காலம் இருக்கும், அதை படிச்சிருந்தீங்கன்னாவே இது அழகாக வந்து போட்டலாம். ஓகேங்களா. அடுத்து நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் பிளான்ட் பயோடெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1985. தேசிய தாவர உயிர்நுட்பவியல் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் எப்போனா 1985. இன் விச் ஓஷன் ஹுரிகேன்ஸ் ஆர் வெரி காமன்? அட்லாண்டிக் ஓஷன். அதாவது ஹுரிகேன்ஸ்னால் அந்த சுழற்சி மாதிரி அப்படியே இது அவங்கள சுழல் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதுதான் அது. அந்த ஓஷன் ஹுரிகேன் வந்து அதிகமாக இருக்கிற ஓஷன் எதுன்னு பார்த்தோம்னா அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் அது அதிகமாக இருக்கும். ஸோ பேம்பு அண்ட் லியானாஸ் ட்ரீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் விச் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் பார்த்தா டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். மூங்கில் மற்றும் லயானாஸ் மரங்கள் எவ்வகையான காடுகளில் காணப்படுகிறதுனா வெப்பமண்டல பசுமை மர காடுகள். ஸோ பேம்பு லியானாஸ் என்னது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல பசுமை மர காடுகள். அடுத்து இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஹைவே டனல், அதாவது இந்தியாவிலே மிக நீளமான சாலை குகைப்பாதை எதுன்னு பார்த்தோம்னா பட்னிடாப் குகைப்பாதை தான் பார்த்தோம்னா இந்தியாவிலே மிக நீளமான சாலை குகைப்பாதை பட்னிடாப் டனல். ரோடு சேஃப்டி வீக் டிக்ளேர்ட் இன் எவ்ரி இயர் இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் விச் மந்த், அதாவது ஆண்டுதோறும் எந்த மாதத்தின் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுதுன்னா ஜனவரி. ஃபர்ஸ்ட் மாதமே பார்த்தோம்னா ரோடு சாலை பாதுகாப்பு வாரம், ரோட் சேஃப்டி வீக், ஜனவரி. ஓகே, அசஸ்டன்ட் ரீசன் என்னன்னு பார்க்கலாம். ஏர் கரண்ட் இன் த அப்பர் லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் நோன் அஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இட் டிட்டர்மைன்ஸ் த அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ஆஃப் மான்சூன் விண்ட்ஸ் இன் இந்தியா. ரெண்டுமே ட்ரூன்றாங்க. ஸோ அதாவது பார்த்தோம்னா அட்மாஸ்பியரில் அதை வளிமண்டல உயர் அடுக்குகளில் காணப்படுற ஒரு காற்றோட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஜெட் காற்றோட்டம் அப்படின்வாங்க. ஸோ அதுதான் பார்த்தோம்னா மான்சூன் விண்ட் வரும் இல்லையா, பருவக்காற்று வரதை வந்து எப்போ வரும் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுறது, நிர்ணயிக்கிறது பார்த்தோம்னா இந்த காற்றோட்டம் தான். ரெண்டுமே ட்ரூ தான். ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இது வந்து கொஸ்டினை கூட கேட்கலாம். இந்த ரிவர் தட் ஒரிஜினேட் ஃப்ரம் அரவல்லி ரிவர் ரேஞ்ச் எதுன்னு பார்த்தோம்னா லூனி தான் பார்த்தோம்னா ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தி ஆகிற நதி லூனி. விச் கண்ட்ரி ஃபவுண்ட் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் ஸ்டேஷன், அதாவது உலகிலே முதலாக மிதக்கும் சூரிய மின் நிலையம் அமைக்கப்பட்ட நாடு எது பார்த்தோம்னா சவுத் கொரியா தான். அடுத்து அப்சல்யூட் ஜீரோ ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது பூரண சுழி வெப்பம் அப்படின்னா என்னன்னு கேட்கணும், உடனே 0 டிகிரி போடக்கூடாது. -273 டிகிரி செல்சியஸ் தான் அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப இது அப்படின்ற மாதிரி அது செல்சியஸ், ஃபாரன்ஹீட் கிடையாது. -273 டிகிரி செல்சியஸ். விச் ஸ்டேட் ஹேஸ் சைபர் பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கேரளா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஹாட் ஸ்பாட் டைவர்சிட்டி இன் இந்தியா.
எது இந்தியாவின் உயிரிய மிகை பல்வகைமை ஹாட்ஸ்பாட் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ். அங்கே தான் பார்த்தோம்னா ஹாட்ஸ்பாட் ஆஃப் டைவர்சிட்டி, இந்தியாவின் உயிரிய மிகை பல்வகைமை வெஸ்டர்ன் காட்ஸ். அடுத்து அரேபியன் சி பிரான்ச் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் காசஸ் நோ ரெயின்ஃபால் டு திஸ் ரீஜன். எங்கேன்னு பார்த்தோம்னா கோரமண்டல் கோஸ்ட், அதாவது சோழமண்டல கடற்கரைக்கு தான் பார்த்தோம்னா சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பருவக்காற்று வந்து அரபிக் கடல் கிளையை வந்து மழை தராது அப்படின்றாங்க. ஸோ தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக் கடல் கிளை இப்பகுதிக்கு மழைப்பொழிவை தொடுப்பதில்லை. எப்பகுதி? சோழமண்டல கடற்கரை. ஐடென்டிஃபை த ஆயில் ஃபீல்ட் விச் இஸ் நாட் லொக்கேட் இன் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்திராத எண்ணெய் வயலை அடையாளம் காண்க. எது பார்த்தோன்னா நஹோர் காட்டியா. மீதியான பேசின், அங்கெல்ஸ்வர், அலியாபட் எல்லாமே பார்த்தோம்னா வெஸ்ட் கோஸ்ட் மேற்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்க எண்ணெய் வயல். அடுத்தது ஷேப் ஆஃப் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். மத்திய அட்லாண்டிக் கடலடையின் மலைத்தொடரின் வடிவம் என்ன பார்த்தோன்னா எஸ் வடிவத்தில் இருக்கும். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் காமன்வெல்த் பார்த்தோன்னா பரோனஸ் பேட்ரிஷியா ஸ்காட்லாண்ட். அதாவது பார்த்தோன்னா காமன்வெல்த்தோட முதல் பெண் பொதுச் செயலாளர் பரோனஸ் பெட்ரிஷியா ஸ்காட்லாந்து சேர்ந்த பெட்ரிஷியா. சோலார் எக்லிப்ஸ் அக்கர்ஸ், அதாவது சூரிய கிரகணம் எப்போ ஏற்படணும்னா சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் வந்துச்சுன்னா என்னது? சோலார் எக்லிப்ஸ். அதே மாதிரி லூனார் எக்லிப்ஸ் ஒன்று வரும்னா அது என்னது? மூணுக்கும் லூனார் எக்லிப்ஸ் பார்த்தோன்னா ஐ திங்க் மூணு அண்டு எர்த்துக்கு நடுவில் சன் வருங்களா, அப்படித்தான் நினைக்கிறேன். ஓகே, சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம்னா சூரியனுக்கும் எர்த்துக்கும் பூமிக்கும் நடுவில் நிலா சந்திரன் வந்துச்சுன்னா அதுதான் வந்து சோலார் எக்லிப்ஸ். The incorrect statement among the following as per 2011 census. So 2011 சென்சஸ் படி எது தப்பு பார்க்கலாம். இந்தியா பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் 382 person per square kilometer. அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோ ஆஃப் இந்தியா இஸ் 940 females per 1000 males. அதே மாதிரி லிட்ரஸி ரேட் ஆஃப் இந்தியா வந்து 70.04 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் இஸ் த லீஸ்ட் டென்ஸ்லி பாப்புலர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இதில் இன்கரெக்ட் எதுன்னு பார்த்தோம்னா சி, அதாவது இந்தியாவோட கல்வி அறிவு சதவீதம் 70.04% சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்து தப்பு. ஸோ மற்றபடி இந்திய மக்கள் தொகை அடர்த்தி பார்த்தோன்னா ஒரு பெர் சதுர கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா 382 நபர்கள், அது கரெக்டு. அதேமாதிரி பால் இன விகுதி பார்த்தோம்னா 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் வந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா மிக மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பார்த்தோன்னா அருணாச்சல் பிரதேஷ் தான். The western disturbances which affects the weather of northwest India originates in Mediterranean Sea. வடமேற்கு இந்தியாவின் வானிலையை பாதிக்கும் மேற்கத்திய இடையூறாக தோன்றும் எங்கன்னு பார்த்தோம்னா மெடிட்டேரியன் மத்திய தரைக்கடல், அங்கேருந்து தான் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து நடக்கும், நார்த் வெஸ்ட் இந்தியாவை பாதிக்கிறது. நெக்ஸ்ட் தியரி ஆஃப் சீ ஃப்ளோ ஸ்ப்ரெடிங் வாஸ் ஃபார்முலேட்டட் பை ப்ரொஃபஸர் ஹாரி ஹெரிஸ். கடல் தரப்பளப்பு பரவுதல் அப்படின்ற கோட்பாட்டை வடிவமைத்தவர் ப்ரொஃபஸர் ஹாரி ஹெரிஸ். Choose the correct answer. The lithosphere controls the amount of solar radiation reaching the surface of India. சரியா இருக்கு. ஸோ இது என்ன கொஷின், என்ன ஆக்சுவலி கொஷினே என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புவியின் மேற்பரப்பை வந்தடையும் சூரிய கதிர்வீச்சை அளவு எது வந்து கட்டுப்படுது அப்படின்றது தான் வந்து கேட்குறாங்க. புவி மேற்பரப்புக்கு வந்தடைய சூரிய கதிர்வீச்சை அந்த அளவு வந்து கட்டுப்படுத்துகிற அந்த இது எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தோம்னா பாறை குளத்தால் லித்தோஸ்பியர் இருக்கு, அதுதான் வந்து அந்த சோலார் ரேடியேஷன் சூரிய கதிர்வீச்சு வந்து நம்ம பூமியின் மேற்பரப்பை வந்தடையறதுக்கு காரணமாக இருக்கிற இது பார்த்தோன்னா லித்தோஸ்பியர் தான். இது பாறைக்கோளம். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பாசஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச். ஸோ வீட்டு ஃபேமஸ் பஞ்சாப், கோதுமைனா பஞ்சாப், பேடினா வெஸ்ட் பெங்கால், நெல்லுனா மேற்கு வங்காளம், ஸ்பைசஸ்னால் ராஜஸ்தான் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பைசஸ்னால் வந்து பார்த்தோன்னா ஸோ காஃபி வந்து கர்நாடகா முதலிடம். ஸோ ஸ்பைசஸ் பார்த்தோம்னா சரி ஞாபகம் இல்லை. ஸ்பைசஸ் பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் வரும். ஸோ கோதுமை வந்து பஞ்சாப், நெல் மேற்கு வங்காளம், நறுமண பொருட்கள் ஆந்திரா வரும், காஃபி வந்து கர்நாடகா. In which of the states sandalwood trees are predominantly seen? ஸோ அதிகமாக எந்த மாநிலத்தில் பார்த்தோம்னா சந்தன மரங்கள் காணப்படுதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும்,
கர்நாடகா ஏரியா, அதாவது சந்தன கட்ட வீரப்பன் அவர் வந்து மெயினான ஏரியா பார்த்தோன்னா கர்நாடகா இல்லையா. ஸோ கர்நாடகா. அடுத்து தமிழ்நாடு, கண்டிப்பாக கர்நாடகா தமிழ்நாடு வரும். ஸோ அது ரெண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ அண்ட் பியில் இருக்குது. பட் வந்து ராஜஸ்தானுக்கும் அதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை இல்லையா. ஸோ ஆந்திர பிரதேசம் தான் வரும். ஸோ அதை வச்சு வந்து போட்டுடலாம் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. அதே மாதிரி சூஸ் த கரெக்ட் ஆன்சர். டைவர்ஜென்ஸ் ஆஃப் ராக் ஆன் த கார்டினல் காசஸ் ரிஃப்ட் வேலி. கண்டங்களில் பாறைகள் விலகும் போது தோன்றுகிறது எதுன்னு பார்த்தோம்னா பிளவு பள்ளத்தாக்கு தான். ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம் தான். ஸோ ஒரு பாறை இருக்குது, ஏதோ ஒரு மலையும் இருக்குது, ரெண்டுக்கும் ரெண்டும் பிரிஞ்சு போகுது அப்படின்னு நடுவில் என்ன ஆகும்னா பள்ளத்தாக்கு தான் ஃபார்ம் ஆகும். எவ்வளோ பெரிய ஒரு ரெண்டு மலைனா ரெண்டும் பிரியுதுன்னு போது நடுவில் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு குழி மாதிரி தானே வரும். அது வந்து மவுண்டெயின் வராது இல்லையா, பிளெயின்ஸ் வராது, ஒரு பள்ளத்தாக்கு தான் வரும். ஸோ அதுதான் கேட்குறாங்க. ஸோ அது வந்து பிளந்திருக்கிறதுனால வந்து பள்ளத்தாக்குறதுனால பிளவு பள்ளத்தாக்குன்றாங்க, ரிஃப்ட் வேலி அப்படின்றாங்க. மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், பல்நோக்கு திட்டம், அது எந்தெந்த ஆறில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டேபிள் காலமில் இருக்கும், படித்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்தெந்த இது எங்கெங்கன்னு தெரிஞ்சிருந்தாலுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே பார்க்கலாம். ஸோ பக்ரா நகர்னாவே சட்லஜ் நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து நாகார்ஜுனா சாகர் பார்த்தோம்னா கிருஷ்ணா நமக்கு நல்லா தெரியும். ஹிராகுத் வந்து மகாநதினு வரும். அப்போ கண்டோக் பார்த்தோம்னா கண்டகின்னு வரும். ஸோ இதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். அடுத்து which statement is or correct? In India, one of the branches of southwest monsoon crosses the Arabian Sea and blows towards the west coast of India. In India, other branch of southwest monsoon takes a turn towards the Bay of Bengal and enters into the northeastern India. அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்று 100 கிளை பார்த்தோன்னா அரேபிக் கடலை கடந்து இந்தியாவின் மேற்கு கடற்கரையை நோக்கி வீசுகிறது. இன்னொரு பகுதியில் பார்த்தோம் மற்றொரு கிளை பார்த்தோன்னா வங்கார விரிகுடா கடலை கடந்து இந்தியாவின் வடகிழக்கு நுழைகிறது. ஆமாம், அந்த நார்த் ஈஸ்ட் போயிட்டு தான் அது டிஃப்ளெக்ட் ஆகிட்டு நார்த் ஈஸ்ட்டு போய் மலையாளம் டிஃப்ளெக்ட் ஆகிட்டு நார்த் வெஸ்ட் மான்சூனாக நம்மளுக்கு வரும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த பக்கம் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே அப்போ வந்து கரெக்டு தான். அடுத்த மேட்ச் தான் ஃபாலோயிங். ஓகே, எதோட கேபிட்டல் பார்க்கலாம். பீகாருக்கு பாட்னா, திரிபுராவுக்கு வந்து அகர்தலா, மணிப்பூருக்கு பார்த்தோம்னா இம்பால், ஜார்க்கண்ட் ராஞ்சி வரும். விச் ஒன் இஸ் த ஓல்டஸ்ட் ஆஸ் வெல் அஸ் த லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா நம்ம நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தப்போ கூட ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு இது பார்த்தோன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ காட்டன் வந்து ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுற அந்த காட்டன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து ஏற்றுமதி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து கம்மியான விலைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதிகமான விலையில் ப்ரொடக்ஷன் வந்து இங்கே விற்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்படின்போது ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான், பழமையானதுனா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். அதே வந்து மதர் இண்டஸ்ட்ரினாங்கன்னா அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ரெண்டும் வித்தியாசம் பார்த்துக்கணும். தாய் தொழிற்சாலை அப்படின்னோம்னா அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. which is declared by government generally at the time of harvest of crop. அதாவது பயிர் அறுவடை காலத்தில் அரசு அறிவிக்கும் விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொள்முதல் விலை. நமக்கு தெரியும், நம்ம நியூஸ்லாம் நிறைய பார்த்துப்போம். கொள்முதல் விலை அதிகரிச்சு குறைஞ்சின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ். அது த இண்டஸ் ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த. ஸோ சிந்து நதி வந்து எங்கேருந்து பிறக்குதுன்னு பார்த்தோம்னா கைலாச மலையில் இருக்க பொக்கார்சு பனியாறு அதுலேருந்து தான் பார்த்தோம்னா இந்த சிந்து நதி வந்து பிறக்குது. மவுண்ட் கைலாஷ், பொக்கார்சு கிளேசியர் இன் மவுண்ட் கைலாஷ். Who was the first chairman of ISRO? இஸ்ரோவோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய். ஓகே, என்னென்னது ரா மெட்டீரியல் எங்கெங்கே வந்து இதாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ரப்பர்னாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கேரளா. அடுத்து சோயாபீன் வந்து மத்திய பிரதேஷ் வரும். கிரவுண்ட்நட் பார்த்தோம்னா குஜராத் ஜிஜி, வீட் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ ரப்பர் வந்து கேரளா அப்படி. ஓகே, அது ஒரே ஆப்ஷன் அவங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரப்பர் பார்த்தோம்னா கேரளா, சோயாபீன் மத்திய பிரதேஷ், கிரவுண்ட்நட் பார்த்தோம்னா ஜிஜி குஜராத், வீட் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். That is the most important amongst the India breeds of buffalo. அதாவது இந்தியாவிலே எது டேஸ் என்ற எருமை இனம் வந்து அதிக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்து பார்த்தோம்னா முர்ரா. அந்த இது ப்ரீட் தான், அந்த பஃபலோ தான் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. இது முர்ரா. ஓகே, த ஆவரேஜ் டெப்த் ஆஃப் ஓல்ஸ் ஓஷன், அதாவது உலகில் உள்ள பேராளிகளின் சராசரி ஆழம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 6000 மீட்டர். அதே மாதிரி சூரியனோட இப்போ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ 6000 டிகிரி செல்சியஸ்ன்னு பார்த்தோம்.
அதே மாதிரி உலகத்திலே ரொம்ப ஆழமான இது சி எது அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா மெரினா ட்ரென்ச் அப்படின்வாங்க. மெரினா இதுதான் வந்து பார்த்தோம்னா ஆழமான ஒரு இது. ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளானட் ஹாஸ் நோ சேட்டலைட்? சேட்டலைட்டே இல்லாத துணைக்கோள் இல்லாத ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா வீனஸ் தான். அடுத்து, த ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் இன் இந்தியா வாஸ் லேட் பிட்வீன் தானே அண்ட் கல்யாண். அதாவது இந்தியாவின் முதலில் ரயில் இருப்பு பாதை எது இதுக்கு நடுவில் போட்டாங்கன்னா தானே அண்ட் கல்யாண். As percentage of country's total coal is derived from the valley of Damodar and Son in Bihar பார்த்தோம்னா 97%. 97% விழுக்காடு பார்த்தோம்னா நாட்டின் மொத்த நிலக்கரி உற்பத்தியில் 97% விழுக்காடு பீகாரில் இருக்க தாமோதர் மற்றும் சோன் பள்ளத்தாக்கிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாஸ் ஹையஸ்ட் ஆனுவல் ரெயின்ஃபால் இஸ் ரிப்போர்ட்டட். நமக்கு நல்லாவே தெரியும், அதிகமாக மழை பெய்கிற இடம் இந்தியா எதுன்னு பார்த்தோம்னா மின்சிராம், மேகாலயா இருக்க மின்சிராமில். ஸோ அமங் த ஃபாலோயிங் அது எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 200 சென்டிமீட்டர். ஓகே, அமங் த ஃபாலோயிங் விச் சென்ச்சுரி வாஸ் த வார்மஸ்ட் சென்ச்சுரி ஆஃப் மில்லேனியம் பார்த்தோம்னா 20th சென்ச்சுரி. அதுவுமே குறிப்பாக சொன்னாங்கன்னா 1980 சம்திங்கில் வரும். ஆக்சுவலி பார்ட் 1ல் இது வந்திருக்கு இந்த கொஷின். அதாவது 20th சென்ச்சுரியில் எந்த இயர் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா 20th சென்ச்சுரி. ஆலியாபட் ஆயில் ஃபீல்ட் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் கல்ஃப் ஆஃப் காம்பட். அதாவது ஆலியாபட் எண்ணெய் வயல் எங்கே இருக்குன்னா காம்பட் வளைகுடா. அடுத்து, பிக் அவுட் த ஆப்ஷன் இன் விச் 2 லீஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஆர் கிவன். அதாவது மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட 2 இந்திய மாநிலங்கள் எது? ஸோ இது பார்க்கும்போது நல்லாவே தெரியும். கண்டிப்பாக சிக்கிம்னு ஒன்று தெரியும். அடுத்து நம்ம இப்போ தான் பார்த்தோம் 2011 சென்சஸ் படி அது பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ சிக்கிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். விச் ஆர் த ஃபாலோயிங் ரிவர் லைஸ் இன் ரிஃப்ட் வேலி. அதாவது பார்த்தோம்னா பிளவு பள்ளத்தாக்கில் இருக்க நதி எதுன்னு பார்த்தோம்னா தப்பத்தி தான் பார்த்தோம்னா பிளவு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. அடுத்த ஸ்டேட்டு என்னென்ன ஏரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒடிஷாவில் வந்து பார்த்தோம்னா சிலிக்கா. மணிப்பூரில் பார்த்தோம்னா லோக்டாக். ஜம்மு காஷ்மீர் பார்த்தோம்னா பங்காங். கேரளாவில் பார்த்தோம்னா வேம்பநாட். ஸோ டிக்கு வந்து 2. ஓகே, 2 தெரிஞ்சுதான் இருக்கும். ஆப்ஷன் 2 தான் இருக்காங்க. ஸோ ஒடிசா பார்த்தோம்னா சிலிக்கா. மணிப்பூர் பார்த்தோம்னா லோக்டாக். ஜம்மு காஷ்மீர் பேன்காங். கேரளா பார்த்தோம்னா வேம்பநாட். ஓகே, டிஃப்ரெண்ட் அதோட கிராப்பு, அதாவது பயிர், அதோட வகைகள். வீட் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் சோனாலிகா, சர்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெய்ஸ் பார்த்தோம்னா விக்ரம். நெக்ஸ்ட்டு பார்லி பார்த்தோம்னா ஹிமாமி. ராகி பார்த்தோம்னா சாரதா. ஓகேங்களா. ஸோ கோதுமை பார்த்தோம்னா சோனாலிகா. சோளம் பார்த்தோம்னா விக்ரம். பார்லி பார்த்தோம்னா ஹிமாமி. கேழ்வரகு சாரதா. த டார்ட் சிஸ்டம் இஸ் அசோசியேட். டார்ட் அப்படின்ற அமைப்பு எதோட தொடர்புடையதுன்னா சுனாமி. டார்ட் அப்படின்றது சுனாமி. த ஃபர்ஸ்ட் நேட்டிவ் ஸ்டேட் விச் இன்ட்ரடியூஸ் மிலிட்ரி ட்ரைனிங் ஆன் யூரோப்பியன் மாடல் எதுன்னு பார்த்தோம்னா மைசூர். ஐரோப்பிய பாணியில் இராணுவ பயிற்சி முதல்ல அளித்த இந்திய பகுதி எங்கன்னு பார்த்தோம்னா மைசூரில் தான். ஐரோப்பிய பாணியில் மைசூர். த இண்டெக்ஸ் விச் ஹேஸ் நாட் பின் யூஸ்ட் இன் தோன்த்வைட் கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது தான்துவைட்டின் காலநிலை வகைப்பாட்டின் பயன்படுத்தாத குறிகாட்டி எதுன்னு பார்த்தோம்னா வெஜிடேஷன். தாவர குறிகாட்டி வந்து இது பண்ணலை. ஏன்னா கிளைமேட்டுக்கும் வெஜிடேஷனுக்கு சம்மந்தம் இல்லை. மற்றபடி பார்த்தோம்னா ஈர குறிகாட்டி, ஈரப்பதம், வறட்சி இது எல்லாமே கிளைமேட் வந்து சார்ந்து வரும். அடுத்து, சூஸ் த ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் இன்கரெக்ட் அமங் த ஃபாலோயிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா பி அண்ட் சி இது ரெண்டும் வந்து தப்புன்றாங்க. மற்றபடி 23.5 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட் இன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இது பார்த்தோம்னா அண்டார்டிக் சர்க்கிள். சவுத்து பார்த்தோம்னா அண்டார்டிக்கு. மேலே வந்து நார்த்து பார்த்தோம்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வரும். ஸோ கடகரேகையும் அண்டார்டிக் வட்டமும் கரெக்டு. மற்றபடி 2 தப்பு. டேஸ் ரிவர் இஸ் கால் த ரெட் ரிவர். பிரம்மபுத்திரா. சிவப்பு ஆறு எது அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரம்மபுத்திரா. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சீஸ்மிக் வேவ்ஸ். அதாவது புவியதிர்வு அலைகளை குறித்து கீழ்கண்ட வகைகள் தவறான ஒன்று அடையாளம் காண்கின்றாங்க. ஸோ பிரைமரி வேவ்ஸ் பாஸ் த்ரூ லிக்விட் அண்ட் சாலிட். அதேமாதிரி பிரைமரி வேவ்ஸ் ஆர் ஹைலி டிஸ்ட்ரக்டிவ். செகண்டரி வேவ்ஸ் கேனாட் பாஸ் த்ரூ லிக்விட். சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் லாங் வேவ்ஸ். ஸோ இதில் வந்து எது தப்புன்னு கேட்டாங்கன்னா பிரைமரி வேவ்ஸ் ஆர் ஹைலி டிஸ்ட்ரக்டிவ்ன்றாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே கரெக்டு.
எது முதன்மை அலைகள் வந்து திட மற்றும் திரவ பொருட்களை ஊடுருவும் தன்மை கொண்டது. அதே மாதிரி 2ஆம் நிலை அலைகளால் வந்து திரவத்தை ஊடுருவ இயலாது. அடுத்து சர்ஃபேஸ் புவி மேற்பரப்பு அலைகள் வந்து நெட்டலைகள் லாங் வேவ்ஸாக வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ ப்ரைமரி வேவ்ஸ் வந்து ஹைலி டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. டீ கார்டன்ஸ் ஓவர் ஸ்மால் மவுண்ட்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் இஸ் கால் பீல்ஸ். அதாவது சிறு குன்றுகள் மீது இப்பகுதியில் தேயிலை தோட்டத்தை பீல்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. எதுன்னு பார்த்தோம்னா அஸ்ஸாமில் இருக்க சர்மா அப்படின்ற பள்ளத்தாக்கு தான் வந்து பீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்மால் மவுண்ட் டீ கார்டன் இருக்குது, ஒரு ஸ்மால் மவுண்ட் அசாம். ஸோ டீ கார்டனாகவே அசாம்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடும். அதில் என்ன வேலி என்ன பள்ளத்தாக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது சர்மா. In which of the following option the Indian states are arranged in descending order based on the size of population? அதாவது அவங்களோட மக்கள்தொகை அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா இறங்கு வரிசையில் அமைக்க சொல்கிறாங்க. ஸோ இருக்கிறதுலே உத்தரப்பிரதேஷ் வந்து பெருசு. ஸோ அப்படின்னும் அங்கே தான் அதிகமாக இருக்கும் உத்தரப்பிரதேஷ். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தா மகாராஷ்டிரா, அடுத்து பீகார், அடுத்து வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்கால் வரும் ஃபஸ்ட்டு சைஸில். பட் வந்து மக்கள் தொகையில் பார்த்தோம்னா பீகார் வந்திருக்கு. ஸோ உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், அதுக்கடுத்து வெஸ்ட் பெங்கால். ஓகே, இது வந்து என்னது சூரியன். ஓகே, இது வந்து ஐ திங்க் நிலான்னு நினைக்கிறேன். ஆமாம், மூன். கோல் அதோட மூன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, ஜூபிட்டர் பார்த்தோம்னா யூரோப்பா. இது சாட்டன் பார்த்தோம்னா டைட்டன். யுரானஸ் பார்த்தோம்னா மிராண்டா. நெப்டியூன் வந்து டைட்டான். ஆக்சுவலி இது வந்து ப்ரூஃப் ஃபோலில் கேட்டுருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ ஜூபிட்டர் என்னது யூரோப்பா. அடுத்து பார்த்தோம்னா சாட்டன் பார்த்தோம்னா டைட்டன். யுரானஸ் பார்த்தோம்னா மிராண்டா. நெப்டியூன் பார்த்தோம்னா ட்ரைட்டான். த லாங்கஸ்ட் இன்லேண்ட் வாட்டர்வே ஆஃப் இந்தியா என்ன பார்த்தோம்னா ஹால்டியா அலகாபாத் கேனல். அதாவது இந்தியாவில் மிக நீளமான உள்நாட்டு நீர்வழி பாதை எதுனா ஹால்டியா அலகாபாத் கால்வாய். ஓகே, விச் இயர் ஜிபிஎஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ் டு ஓவர் கம் த லிமிடேஷன் ஆஃப் ப்ரீவியஸ் சிஸ்டம். அது எந்த ஆண்டு உலக அமைவிடங்களை கண்டறியும் தொகுதி பழைய முறையிலிருந்து குறைகளை நீக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது பார்த்தோம்னா 1973 ஜிபிஎஸ் வந்துருச்சு. 1973 ஜிபிஎஸ் வந்துருச்சு. ஓகே, எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சொர்ணாவரி சித்திரப்பட்டம். ஓகே, எந்தெந்த பட்டத்தில் வந்து எதாவது விதைப்பாங்கன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு பார்த்தோன்னா சொர்ணாவாரி. சித்திரப்பட்டத்தில் விதைக்கிறது வந்து சொர்ணாவரி, அது மட்டும் தான் கரெக்டு. மற்றபடி வந்து மீது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹைடல் பவர் ஸ்டேஷன் இந்தியா எதுன்னு பார்த்தோன்னா டார்ஜிலிங். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங். ஹைடல் பவர் ஸ்டேஷன் டார்ஜிலிங். The local storms in the northeastern part of India during hot weather season எதுன்னு பார்த்தோன்னா நார்வெஸ்டர். ஸோ நார்வெஸ்டர் அப்படின்றத பார்த்தோன்னா கோடை பருவத்தில் இந்தியாவுக்கு வடகிழக்கில் பகுதியில் வீசும் உள்ளூர் புயல்.